அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி 994 நியூக்ளியர் மெடிசன் ஒரு ஓவர்வியூ தான் பார்க்க போறாங்க. வசந்தி மேடம் ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர், நமக்கு எல்லாம் தெரியும். அவங்க ரேடியோலஜிஸ்டா இருக்காங்க. இந்தியாலையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ யூஎஸ்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க. மேடம் நிறைய ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஏரியா கம்ப்ளீட்டா ரேடியாலஜிஸ்ட் தான். இன்னைக்கு நம்ம அவங்க பேச போறது நமக்கெல்லாம் தெரியும், நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி. இது எந்த அளவுக்கு எல்லாருக்கும் அவேர்னஸ் இருக்குதுன்றது தெரியல, எவ்வளவு தெரியும் அப்படின்றதும் தெரியல. எனக்கும் தெரியாது பெருசா. பட் ஒரு விஷயம் மட்டும் நான் தெரிஞ்சிருக்கேன். இது ரேடியேஷன் இன்டர்னலா கொடுக்குறாங்க அப்படின்றது மட்டும் நான் தெரிஞ்சுக்கினேன். அது ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தேன். இன்டர்னலா கொடுக்குது, எக்ஸ்டர்னலா கொடுக்குற ரேடியேஷன் இன்டர்னலா கொடுத்து இதுல டயக்னோஸும் பண்றாங்க, ட்ரீட்டும் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் மேடம் என்ன சொல்றாங்கன்ட்டு. மேடம் நீங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் காலை மாலை வணக்கங்கள். ஸ்டீஃபன் சாருக்கு என்னுடைய நன்றி. நான் முதல்ல மண்டே பேசுறதா இருந்துச்சு, அப்புறம் போஸ்ட்போன் பண்ணேன். நிறைய நாளாக இந்த டாபிக் பேசணும்னு ஆசையாக நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு என்னை வரவழைச்சு என்னை பேச வச்சதுக்கு மிக்க நன்றி. வந்த எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களும் நன்றிகளும். நியூக்ளியர் மெடிசன் அப்படின்ட்டு இதை பேசுறதுக்கு முந்தி இதனோட பேக்ரவுண்ட் நான் கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நமக்கு நிறைய பேருக்கு இது நியூக்ளியர் மெடிசன்னா என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஸ்கேன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஒழிய, அது என்ன ஸ்கேன் பண்ணுறாங்க, அது சிடி ஸ்கேன் பண்ணுறாங்களா, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுறாங்களா, அல்ட்ராசவுண்ட் பண்ணுறாங்களா, என்ன பண்ணுறாங்க, இல்லை நியூக்ளியர் மெடிசன் பண்ணுறாங்களா, இதில் அந்த டிஃப்ரென்சியேஷன் தெரியாது. ஒன்று, இது ஒரு புது மொடாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதை நான் ஒரு 13-14 இயர்ஸாக நியூக்ளியர் மெடிசன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கிராஸ் செக்ஷனல் அனாட்டமி டீச் பண்ணியிருக்கிறேன். இன்னொன்று, இப்போ எல்லாமே இப்போ சிடி தனியாக நிற்காது, எம்ஆர்ஐ தனியாக நிற்காது, எல்லாமே இன்டகிரேட்டட் மெடிசன். ஸோ இப்போ நான் சிடி எம்ஆர்ஐ பண்ணேன் அப்படின்னா அதே பேஷண்ட்டு சிடிக்கும் அவங்கள நியூக்ளியர் மெடிசனுக்கும் அனுப்புவாங்க. அவங்க நியூக்ளியர் மெடிசனில் அவங்க இமேஜஸ் எடுப்பாங்க, நான் சிடியில் இமேஜஸ் எடுப்பேன், ரெண்டையும் மர்ஜ் பண்ணுவோம். மர்ஜ் பண்ணும்போது வர்றது தான் இப்போ லேட்டஸ்ட். அதுதான் பெட் சிடி, பெட் எம்ஆர்ஐ எல்லாம் வந்துருச்சு. இதில் நிறைய பயன்கள் இருக்குது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசையில் தான் நான் இந்த ஸ்பீச்சை கொடுக்குறேன். பவர் பாயிண்ட்டுக்கு போகலாம். நியூக்ளியர் மெடிசன் அப்படிங்கிறத நியூக்ளியர் அப்படின்ன உடனேயே நமக்கு ஒரு பயம். முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்லைடே இருக்கட்டும் சார். ஓகே, நியூக்ளியர் மெடிசன்ல பெருசாக்க முடியுமா சார்? இல்ல அது இன்னும் கொஞ்சம் பெருசாக்குமா? இல்ல, அதாவது இதுல நீங்க ப்ளே அந்த மாதிரி போட முடியுமா உங்களுக்கு? இல்ல, இது பிபிடி இல்ல. இல்ல, ஓகே ஓகே. அதனால சரி, இப்படியே இருக்கட்டும் சார், பரவாயில்ல. இப்படி இவ்வளவு பெருசா நல்லா இருக்கு. எல்லாருக்கும் நல்லா தெரியுதுங்களா? ஓகே தெரியுது. ஓகே ஓகே. நியூக்ளியர் மெடிசன், நியூக்ளியர் அப்படின்னே நமக்கு முதல்ல தோன்றது ஆட்டம் பாம். ஏன்னா அதுதான் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணது, ஆட்டம் பாம்பை டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இதில் நமக்கு ஒரு பயமும் இருக்கும், அதனோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிலாம் நம்ம நினைப்போம். ஸோ நியூக்ளியர் டெஸ்ட் எப்போ பண்ணாங்க? அடுத்த ஸ்லைடுக்கு போயிருங்க சார், கீழே ஸ்க்ரோல் பண்ணிடுங்க. ஓகே, இதை பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா, ரெண்டு நல்லது நடந்துச்சு வேர்ல்டு வார்க்கு அப்புறம். வேர்ல்டு வார்க்கு அப்புறம் நமக்கு கிடைச்ச இம்பார்ட்டன்ட் மொடாலிட்டி அல்ட்ராசவுண்ட். அதுக்கப்புறம் இன்னொன்று நியூக்ளியர் மெடிசன். ஜூலை 16, 1945 அப்போ அவங்க டிசைட் பண்ணுறாங்க ஆட்டம் பாம்பை டெஸ்ட் பண்ணி அதை ஜப்பானில் போடணும் அப்படின்ட்டு. முதல்ல அதை டெஸ்ட் பண்ணுறாங்க நியூ மெக்சிகோவில் டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது அதில் இருந்த சயின்டிஸ்ட் பேர் ஓப்பன்ஹைமர். அவர் ஐன்ஸ்டைன் கீழே தான் வேலை பார்த்தாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க. அதை டெஸ்ட் பண்ணும்போது அவங்க புளுட்டோனியத்தை வெடிக்கிறாங்க. அப்போ அவர் ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. அதில் அவர் பகவத்கீதையை கோட் பண்ணுறாரு. அது என்ன கோட் பண்ணுறாருன்னா, if the radiance of 1,000 suns were to burst at once into the sky, that would be like the splendor of the mighty one. I am become death, the shatterer of worlds. ஸோ இது பகவத்கீதையில் இருக்கிறது. அட் ஒன்ஸ் நீங்கள் நிறைய சன் அவ்வளோ பிரைட்டாக ஏதாவது வந்துச்சுன்னா அது ரொம்ப அழகாக தான் இருக்கும்.
ஆனால் அதில் வந்து ஒரு டெஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு பகவத்கீதையில் சொன்னதை எடுத்து கோட் பண்ணி இதுக்கு ஏத்தாப்புல அவர் மாற்றிக்கிறாரு. ஸோ இதுவும் ஆட்டம் பாம் அப்படிதான். அது ஒரே அட் த சேம் டைம் அங்கங்கே நீங்கள் வந்து ஆட்டம் பாம் போட்டிங்கன்னா அது ரொம்ப அழகாக தான் இருக்கும், அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் எல்லா இடத்துலையும். ஆனால் அது வந்து நல்லதில்லை, அது டெஸ்ட்ரக்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜூலையில் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி அவங்க ஹிரோஷிமா நாகசாகியில் போட்டுடுறாங்க. ஏன்னா அப்போ இருந்த பிரசிடென்ட் வந்து அவர் வந்து ஓகே சொல்கிறாரு, இல்லாட்டி அந்த ஜப்பான் வந்து சரண்டர் ஆகாது, வேர்ல்டு வார் நீடிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். அதனால் அது போட்டு அது பயங்கர எஃபெக்ட் இருந்துச்சு. நிறைய பேர் 226,000 பீப்புள் இறந்து போயிட்டாங்க. அந்த ரேடியேஷன் எஃபெக்ட் வந்து நிறைய வருஷத்துக்கு அவங்களுக்கு இருக்க போகுது இருக்கு. அடுத்த ஸ்லைட் போங்க சார். பாம் பண்ண அன்னைக்கு வந்து நீங்க பாக்குறீங்க ஹிரோஷிமாவை பாக்குறீங்க ஒரு பக்கம், இன்னொரு இது வந்து இப்போ இருக்கிற ஹிரோஷிமா. இது இப்போ வந்து ரொம்ப அந்த அழகான வைப்ரண்ட் சிட்டி ஆயிடுச்சு, நல்ல டெவலப் ஆயிடுச்சு. ஆனா அந்த அன்னைக்கு வந்து அது கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, எல்லாரும் செத்து போயிட்டாங்க. எங்க பார்த்தாலும் அழுக, எங்க பார்த்தாலும் ஒரே வந்து என்னன்னே தெரியல அவங்களுக்குலாம், என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல. ஏன்னா காலையில நல்லா இருந்தது கண்ட்ரி, என்ன ஆச்சு இந்த இது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததுக்கு போங்க. இப்போ இந்த டெஸ்ட்ரக்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னா இது 2 விதமாக வந்து நியூக்ளியர் எனர்ஜியை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும், எனர்ஜியை கொண்டு வர முடியும். ஒன்று வந்து ஃபிஷன். அது மாதிரி தான் இதை இப்போ நியூக்ளியர் பாம் போட்டாங்களே, அவங்க போட்டது வந்து யுரேனியம் பாம். யுரேனியம் ஸ்ப்ளிட் பண்ணும்போது பெரிய ஒரு ஆட்டமை வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது நிறைய எனர்ஜி வெளியில் வருது. இன்னொன்று வந்து ஃபியூஷன். ஃபியூஷன் அப்படிங்கிறது நம்ம ஸ்மாலர் ஆட்டம்ஸ், சின்ன சின்ன ஸ்மாலர் ஆட்டம்ஸ் வந்து கனெக்ட் ஆகி ஒரு பெரிய பெரிய எலமெண்ட்டாவோ ஆட்டமா ஆகும்போது தான் அது வந்து ஃபியூஷன். இதுதான் சன் வந்து நமக்கு கொடுக்குற எனர்ஜி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சன் முதல்ல ஹைட்ரஜன்லாம் சேர்ந்து ஹீலியமாக கொடுக்குது, அதில் நிறைய எனர்ஜி வருது. இது வந்து ஃபியூஷன் வந்து நிறைய தடவை நம்ம வந்து நேரில் பார்க்கறதில்ல. இந்த எனர்ஜி வந்து ரொம்ப ஹை எனர்ஜி. ஃபிஷனை நம்ம வந்து அடிக்கடி பார்க்குறோம். நம்ம வந்து கிராக்கர் வெடிக்கிறது கூட ஃபிஷன் தான், நம்ம பட்டாசு வெடிக்கிறது கூட ஃபிஷன் தான். அடுத்தது போங்க சார். ஸோ இப்போ வந்து நம்ம முதல்ல நியூக்ளியர் மெடிசன் அப்படிங்கும்போது அது நியூக்ளியரோடு சேர்ந்தது, ரேடியோ ஆக்டிவோடு சேர்ந்ததுனால நம்ம இந்த பேசிக்காக கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்ன பேசிக்கு அப்படின்னா நம்ம சின்ன வயசில் நம்ம பார்த்துருக்குறோம், ஆட்டம்னா என்ன, மாலிக்யூல்னா என்ன, எலிமெண்ட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். நமக்கு வந்து திருப்பி அதை வந்து கொஞ்சம் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். ஆட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மைன்யூட் ஸ்மாலர் யூனிட், அதை இனிமேல் அதுக்கு மேலே நம்ம வந்து அதை பிரிக்க முடியாது. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ் நடுவில் ஒன்று நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து புரோட்டான் ஒன்று இருக்குது, நியூட்ரான் ஒன்று இருக்குது. வெளியில் வந்து ஆர்பிட்ஸில் எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த நியூக்ளியஸ் வந்து இதை பார்க்கும்போது நம்ம 2 ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து அந்த 2 இணைஞ்சு புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்து இருக்கிறதுக்கு வந்து அட்டாமிக் மாஸ் நம்பர் அப்படின்னு பேர். புரோட்டான் மட்டும் 8 புரோட்டான் இருக்கா, அதுக்கு மட்டும் வந்து அட்டாமிக் நம்பர்னு பேர். இந்த 2ம் வந்து கெமிஸ்ட்ரியில் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும், பீரியாடிக் டேபிளையும் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இதே மாதிரி ஆட்டம் இருக்கு, எல்லாம் சேர்ந்து வர்றது தான் எலமெண்ட். இப்போ கால்சியம் எடுத்திங்கன்னா அதில் நிறைய அதே மாதிரி ஆட்டம்ஸ் இருக்கு. மாலிக்யூல்னா என்ன? மாலிக்யூல் அப்படிங்கிறது வந்து 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம், அதாவது H2O எடுத்துக்கிங்கன்னா அது ஒரு மாலிக்யூல். 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும் சேர்ந்து வர்றது தான் மாலிக்யூல். ஸோ இது ஏன் தெரிஞ்சுக்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் அடுத்தது போகுது நமக்கு. அடுத்தது போங்க. இது வந்து ஐசோடோப் அப்படின்ட்டு நம்ம ஒன்று சொல்கிறோம். இது என்ன அப்படின்னா ஒரு எலமெண்ட் இருக்குது. இப்போ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட்னா அதில் வந்து ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்கும். அந்த ஒரு புரோட்டான் வந்து அது ஸ்டேபிளாக இருக்கும். இது என்ன ஆகுதுன்னா சில சமயம் வேரியேஷன் நடக்குது. அப்போ 2 உள்ள வந்து அந்த நியூக்ளியஸில் ஒரு நியூட்ரான் உள்ளே வந்துடுது. அந்த நியூட்ரான் உள்ளே வரும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு இடத்துல இன்னொரு 2 நியூட்ரான் உள்ளே வருது. இந்த வேரியேஷன் ஆஃப் அன் எலமெண்ட் இதுதான் ஐசோடோப் அப்படிங்கிறாங்க. இந்த ஐசோடோப் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் வந்து எனர்ஜி லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அது வந்து அன்ஸ்டேபிளாக இருக்காது. இப்போ வந்து இருக்கிற நார்மல் ஹைட்ரஜன் வந்து ஒரு புரோட்டான் தான், ஆனால் அது கூட வேற எக்ஸ்ட்ரா சேரும்போது அது டிஸ்டர்ப் ஆகுதுங்க. அது எப்படியாவது வெளியில் தள்ளணும். அதுக்கு அப்போ எனர்ஜி ஜாஸ்தியாகி அது வெளியில் தள்ளறதுக்கு பார்க்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நியூக்ளியர் மெடிசனை அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்ததுக்கு போங்க. இப்போ இங்கே வந்து யுரேனியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய எலிமெண்ட். அது வந்து ரொம்ப ஜாஸ்தி எனர்ஜி இருக்கும்.
அந்த ஐசோடோப்லயே நம்ம நியூக்ளைடு அப்படிங்கிறோம். அந்த எனர்ஜி ஸ்டேட்டை பொறுத்து அதுக்கு நியூக்ளைடுன்னு நம்ம பேர் கொடுக்குறோம். அதுனா அதை வெடிச்சோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா எனர்ஜி எக்கச்சக்கமா வெளியில வரும். ஸோ இப்போ இந்த நியூட்ரான் யுரேனியம் அவங்க வெடிக்கும் போது அவங்க வெளியில வர்றது நிறைய நிறைய எலிமெண்ட்ஸ் வெளியில வருது. ஒன்று வந்து சீசியம் வருது, ஒன்று வந்து பேரியம் வருது. ஸோ அதனால கணக்கடங்காத எனர்ஜி வெளியில வருது. ஒன்னொன்று வேற வேற இதா வெளியில வருது. ஸோ இதை வந்து நம்ம வந்து மெடிசனுக்கு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இதனோட எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி. இதை வந்து இந்த ஆட்டம் பாம் இதுக்கு தான் அவங்க யூஸ் பண்றாங்க. நம்ம மெடிக்கலுக்கு வேற மாதிரி யூஸ் பண்றோம், ஆனா ரேடியோ நியூக்ளைடை யூஸ் பண்றோம். அடுத்தது சில நியூக்ளைடை நம்ம பார்ப்போம். சில நியூக்ளைட் நமக்கு தெரியும். இதெல்லாம் ரேடியம் ரேடியம் வந்து நமக்கு நிறைய தெரியும். ஆனால் மேடம் கியூரி தான் அதை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தோரியம், யுரேனியம், புளூட்டோனியம் இதெல்லாமே ரொம்ப டெவஸ்டேட்டிங் எஃபெக்ட் கொடுக்குற ஒரு எலமெண்ட். இதெல்லாம் ரேடியோ ஆக்டிவ். சீசியம், கோபால்ட் பற்றி நமக்கு நிறைய தெரியும். ஏன்னா கோபால்ட் என்ன ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரேடியேஷன் தெரப்பிக்கு அந்த காலத்தில் வந்து கேன்சர் வந்தப்போ ஃபர்ஸ்ட் அவங்க கோபால்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாங்க. இந்த கோபால்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ரூம்ல வந்து பேஷண்ட்டை வைப்பாங்க. மேலே வந்து கோபால்ட் பாம் வந்து அதை கோபால்ட் பாம்னே சொல்லுவாங்க. அதை மேலே வந்து அது இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. அங்கேருந்து ரேடியேஷன் கால்லையோ கையிலையோ எங்கே போகணுமோ அங்கே போய் இந்த கேன்சர் செல்லை கில் பண்ணும். இதுதான் கோபால்ட்டு. ஆனால் இப்போ வந்து கோபால்ட் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா கோபால்ட் யூஸ் பண்ணலை. ஏன்னா கோபால்ட்டை யூஸ் பண்ணால் வந்து அது என்ன ஆச்சு அப்படின்னா அதை வந்து டிஸ்போஸ் பண்ணவே முடியல. டிஸ்போஸ் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருந்ததுனால இப்போ கோபால்ட் வேணாம். அப்புறம் இன்னொன்று ஸ்ட்ரென்த்து குறைய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஹாஃப் லைஃப்னு ஒன்று இருக்குது, அதனால ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும். அதனால அது யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன யூஸ் பண்ணுறோம் ரேடியேஷன் தெரப்பியில் அப்படின்னா கோபால்ட் இல்லாமல் காமா ரேஸ் அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இது வந்து ரேடியம். இந்த ரேடியம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியல, நான்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது வாட்சில் வந்து ரேடியம் இருக்கும். எங்கள் அம்மாவோட ரிஸ்ட் வாட்சை எங்கள் அப்பா ஒன்று வாங்கி கொடுத்தாங்க அவங்களுக்கு. அது வந்து ரொம்ப எங்களுக்குலாம் பிடிக்கும், ஏன்னா இருட்டில் வந்து அது பச்சையாக க்ளோ பண்ணும். இது என்ன, இந்த கதையை வந்து கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இது என்ன அப்படின்னா சுவிட்சர்லாந்து யூரோப்பில் வந்து இந்த ரேடியம் வாட்சஸ் தயார் பண்ணும்போது அங்கே இருக்கிற ரொம்ப யங் கேர்ள்ஸ் அவங்களுக்கு விரல்லாம் ரொம்ப ஒல்லியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள வச்சு இந்த ரேடியம் டயலை தயார் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து நாக்கில் தொட்டு எச்சலை தொட்டு அந்த ரேடியத்தை தொட்டு வாட்சில் வைக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நாக்கில் கேன்சர் வந்திருக்கு, கையில் கேன்சர், விரலில் கேன்சர் வந்திருக்கு. இதை பார்த்துட்டு தான் இது ரேடியம் வந்து சாதாரண ஒரு மெட்டீரியல் இல்லை, இது ரொம்ப டெவஸ்டேட்டிங் எஃபெக்ட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை நிப்பாட்டினாங்க. ஸோ ரேடியம் வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். அடுத்தது போங்க சார். ரேடியோ ஆக்டிவ் டீகே. இப்போ வந்து இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது எப்படியுமே அது வந்து அழிஞ்சு போகும், டீகே ஆகும். இந்த ரேடியோ நியூக்ளைடு, இந்த யுரேனியம் ஆகட்டும், கோபால்ட் ஆகட்டும், இது எல்லாமே அது கொஞ்சம் டீகே ஆகும். ஏன்னா அது ஸ்டேபிளா இல்லை. உள்ள நீங்க பார்த்தீங்க ஆட்டம் ஸ்டேபிளா இல்லை நியூக்ளியஸ். அதனால அதுல இருந்து வெளியில இருந்து எமிட் பண்ணிட்டே இருக்கு. எமிட் பண்ண 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 அது எனர்ஜி குறையும், டீகே ஆகும். ஸோ இது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட நியூக்ளியர் மெடிசன்ல. அடுத்தது போங்க. இப்போ அந்த எமிட் பண்ணுதுல்ல, அதை வந்து டீகே ஆகும்போது வெளியில எமிட் பண்ணுது சில எனர்ஜியை. அது எந்த மாதிரி எனர்ஜி நமக்கு வருது அப்படின்னா 3 விதமான எனர்ஜி வருது. ஒன்று வந்து ஆல்ஃபா, ஒன்று பேட்டா, ஒன்று கேமா. ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து பார்ட்டிகிள் ரேடியேஷன். அது வந்து பெரிய பெரிய பார்ட்டிகிளா இப்போ வந்து யுரேனியம் வந்தது வச்சுங்களேன். யுரேனியம் வந்து அது டீகே ஆகும்போது அதுலேருந்து நிறைய பார்ட்டிகிள்ஸ் தான் வெளியில் வரும். பேட்டா அப்படிங்கிறதும் பார்ட்டிகிள் தான், அதுவும் பார்ட்டிகிள் ரேடியேஷன். ஆனால் கேமா அப்படிங்கிறது பார்ட்டிகிள் இல்லை, அது ரே எக்ஸ்ரே மாதிரி. அது எக்ஸ்ரே விட கொஞ்சம் ஹையர் எனர்ஜி அது. ஸோ இந்த மூணையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ மெடிக்கல் இதுக்கு நம்ம ஆல்ஃபா யூஸ் பண்ணுறோமா? ஆல்ஃபா ரொம்ப யூஸ் பண்ணுறது இல்லை, ஆல்ஃபா யூஸே பண்ணலை. இப்போதான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் போயிட்டு இருக்கு ஆல்ஃபாவையும் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. பேட்டாவை யூஸ் பண்ணுறோமா? பேட்டாவை யூஸ் பண்ணுறோம். பேட்டா பார்ட்டிகிள் யூஸ் பண்ணி அது கேன்சரை கில் பண்ணுறோம். கேமா கட்டாயமாக யூஸ் பண்ணுறோம், ஏன்னா வந்து கோபால்ட் எடுத்துட்டு கேமாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எக்ஸ்ரே நிறைய யூஸ் பண்ணுறோம். ஆல்ஃபா, இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல்ஃபா வந்து ஒரு பெரிய பார்ட்டிகிள் இருந்து ஒரு வெளியில் வருது, பார்ட்டிகிள் ரேடியேஷன். ஸோ ஒரு பார்ட்டிகிள் வெளியில் வருது, அது ஆல்ஃபா. இன்னொரு இதை பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வெளியில் வருது கேமா. அடுத்ததுக்கு போங்க. இப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னு ஒன்று அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன அவங்க கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா வேவ் லென்த்தை பொறுத்து, ஃப்ரீக்குவென்சியை பொறுத்து
இதனோட ஸ்ட்ரென்த்தை வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறாங்க. அப்போ ரேடியோ வேவ்லேருந்து, டிவிலேருந்து, மைக்ரோவேவ்லேருந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா கேமா ரேஸ் கடைசியில் வருது. அந்த வந்து சின்ன ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக ரொம்ப ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியாக இருக்கும் கேமா ரேஸில். எக்ஸ்ரே அதுக்கு முந்தி வருது. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பம்பார்ட் பண்ண முடியும் எந்த கேன்சரையும். ஸோ இதில் வந்து பார்ட்டிகல் ரேடியேஷன் வந்திருக்கா கேமாக்கு அப்புறம்? இல்லை, சொல்லலை. ஏன்னா அது பார்ட்டிகல் ரேடியேஷன். பேட்டா அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல். கேமா மட்டும் நம்ம வந்து இந்த ரேஸை வந்து ஸ்ட்ரேஸ் பண்ணுறோம். அடுத்தது இப்போ வந்து ஒரு ஒரு ஆல்ஃபா வந்து நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, ரேடியேஷன் வந்துருச்சு, ஒரு பாம் யாரோ போடுறாங்க, யுரேனியம் உங்களை பார்த்து வந்துட்டு இருக்கு. ஓகே, அது வந்து ஆல்ஃபா வந்துட்டு இருக்கு. ஆல்ஃபா வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு பேப்பரை வச்சிங்கன்னா அது தடுத்துடலாம். சரி, பேட்டா வந்துட்டு இருக்கு உங்களை பார்த்து, அதை வந்து பேப்பரை வச்சா தடுக்க முடியாது. ஆனால் ஒரு பிளாஸ்டிக்கை வச்சோ அலுமினியம் வச்சோ நீங்கள் தடுத்தீங்கன்னா அது ஸ்டாப் ஆயிரும். ஆனால் கேமா எக்ஸ்ரே அப்படி கிடையாது. பிளாஸ்டிக்கையும் பெனிட்ரேட் பண்ணும், அலுமினியத்தையும் பெனிட்ரேட் பண்ணும். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நமக்கு லெட் வேணும். அதுக்கு தான் நீங்கள் வந்து எக்ஸ்ரே பண்ணும்போதோ இல்லாட்டி எக்ஸ்ரே ப்ரொசீஜரோ சிடிக்கோ இந்த லெட் ஏப்ரன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரொடெக்ஷன் வந்து நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. நம்ம ஆல்ஃபா வந்து நம்ம யூஸே பண்ணுறதில்ல, பேட்டாவை யூஸ் பண்ணுறோம், கேமாவையும் எக்ஸ்ரேவையும் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இப்போ சில ரேடியோ நியூக்ளியர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில அதாவது யுரேனியம் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். சில இது வந்து ஆல்ஃபா மட்டும் கொடுக்கும், சில இது ஆல்ஃபா பேட்டா கொடுக்கும், சில இது பேட்டா கேமா கொடுக்கும். ஆனால் ஒன்று மட்டும் எல்லாம் கொடுக்குது. அது பார்த்தீங்கன்னா ரேடியம் வந்து ஆல்ஃபா கொடுக்குது, பேட்டா கொடுக்குது, கேமா கொடுக்குது. அதுக்கப்புறம் சீசியம் வந்து ஆல்ஃபா கொடுக்குது, கேமா கொடுக்குது. அப்புறம் வந்து ஸ்ட்ரோனீஷியம்னு ஒன்று, அது ஆல்ஃபா மட்டும் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் சில இதை மட்டும்தான் நம்ம அயடான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அயடான் இருக்கு பாருங்க, அதில் 129, 131 இருக்கு. அது பேட்டா கொடுக்குது, அப்புறம் கேமா கொடுக்குது. அது நம்ம ஈஸியாக தைராய்டு ஸ்கேனுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி டெக்னீஷியம்னு ஒன்று இருக்கு. அந்த டெக்னீஷியம் 99 அது பேட்டா மட்டும் கொடுக்குது, அது பார்ட்டிகல் தான். ஆனால் அதையும் நம்ம யூஸ் பண்ணி இது ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் அதையும் யூஸ் பண்ணுறோம் நம்ம. இப்போ கேமா ரேஸ் வந்து எப்படின்னா நியூக்ளியஸ்லேருந்து வெளியில் வருது. அது அன்ஸ்டேபிளாக இருக்கும்போது அது ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு அது எனர்ஜி வெளியில் வருது. அது ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி இருக்குது, அதனால் ரொம்ப பவர்ஃபுல். சில சமயம் பேட்டா ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் கேமா ஃபாலோ அப் ஆகும். இதுதான் ஒரு பார்ட்டிகிள்லேருந்து வர கேமா ரேஸாக நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஹாஃப் லைஃப்னா என்ன. இப்போ ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் எப்போ நமக்கு உள்ளே போனாலும் சரி, இல்லை வெளியில் இருந்தாலும் சரி, இப்போ கோபால்ட் வெளியில் இருக்குது அப்படின்னா அதனோட ஹாஃப் லைஃப் அப்படிங்கிறோம். அதாவது இப்போ வந்து ஒரு 10 யூனிட் இருக்குது வச்சுங்களேன், அது வந்து ஹாஃப் ஆகிறதுக்கு 5 யூனிட்டாக வரத்துக்கு எத்தனை நாள் எடுக்குது, அதை தான் ஹாஃப் லைஃப். அது ஃபிசிக்கல் ஹாஃப் லைஃப். அது டிகே ஹாஃப் ஆக்க அந்த யூனிட்டை ஹாஃபாக இப்போ ஆக்கும். நம்ம உடம்புக்குள்ள போட்டாங்க, உடம்புக்குள்ள ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் போட்டாங்கன்னா அது எப்போ பயாலஜிக்கல் ஹாஃப் லைஃப்ங்கிறது நம்ம உடம்புலேருந்து எப்படி எலிமினேட் ஆகுது, ஹாஃப் ஆஃப் அந்த ஸ்ட்ரென்த்து, அது வந்து பயாலஜிக்கல் ஹாஃப் லைஃப். இந்த ரெண்டும் சேர்த்தது வந்து ஃபிசிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் சேர்த்தது வந்து இஃபெக்டிவ் ஹாஃப் லைஃப். அது ஃபிசிக்கலாகவும் ஹாஃப் லைஃப் பாதி ஆகணும், உடம்புலேருந்தும் வெளியில் போகணும். இது ஏன் தெரியணும் அப்படின்னா, நியூக்ளியர் மெடிசன்ல நிறைய நம்ம ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இன்ஜெக்ட் பண்ணுறதுனால அவங்க ஒரு ஃபார்மசூட்டிகளுக்கும் லேபிள் பண்ணியிருப்பாங்க, இதனோட ஹாஃப் லைஃப் என்ன. இப்போ அயடைன் பண்ணுறாங்க அப்படின்னா அயடைனில் அந்த இதில் லேபிள் இருக்கும், இத்தனை ஹாஃப் லைஃபு 3 நாள் ஆகும் இது எலிமினேட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இதனோட பயாலஜிக்கல் ஹாஃப் லைஃப் என்ன, எல்லாம் அவங்க லேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து நியூக்ளியர் மெடிசனில் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு முதல்ல பார்த்தீங்கன்னா டெக்னீஷியம்னு ஒன்று பார்க்குறோம், அதை இன்ஜெக்ட் பண்ண முடியும். அது வந்து அது பாதியாக குறையறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். அது நிறைய ஆர்கன்ஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க, லங்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க, லிவருக்கு, ஆப்டமனுக்கு, எல்லாத்துக்கும் அதை யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஹாஃப் லைஃப் 6 hours. இன்னைக்கு நீங்கள் அவங்க டெக்னீஷியன் கொடுத்தாங்க அப்படின்னா 10 யூனிட் இருக்குது அப்படின்னா 6 மணி நேரத்தில் இது வந்து 5 ஆகும், இன்னொரு 6 மணி நேரத்தில் 2.5 ஆகும், இன்னொரு 6 மணி நேரத்தில் 1.25 ஆகும். இப்படி ஹாஃபாக குறைஞ்சி கடைசியில் அது 0 ஆகுது. அயடைன் 131 இது வந்து நம்ம வெளியில் ஹாஃப் லைஃப் வந்து 8 நாள். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி அவங்க வந்து தெரப்பி, கேன்சர். இப்போ கேன்சர்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அயடைன் 131ல் அதை வந்து கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ண முடியும்.
இன்னொன்று தாலியம், அது வந்து கார்டியாக் ஸ்டடிக்கு. இப்போ ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டு, ட்ரெட்மில்ல போய் ஸ்ட்ரெஸ், அதுக்கு தாலியம் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் கீழே போங்க சார். இன்ஃப்ளமேஷன் டியூமருக்கு கேலியம். அப்புறம் அயோடைன் 1, 2, 3ன்னு ஒன்று இருக்குல்ல, 123. இது வந்து ரெகுலர் தைராய்டு ஸ்கேனுக்கு. இப்போ ரெகுலராக தைராய்டு சரியாக ஒர்க் பண்ணுதா, சரியா இருக்கான்னு பார்க்கறதுக்கு இதுக்கு வந்து 13.3 hours தான் ஆகும் எலிமினேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து ஜென்ரலாக நிறைய அயோடைன் வந்து தைராய்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த என்ன பேசிக் பிரின்சிபல் என்ன நியூக்ளியர் மெடிசன்ல? முதல்ல இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வந்து அதை வந்து நம்ம உடம்புல இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, இல்லாட்டி இன்ஹேல் பண்ண வைக்கிறாங்க, இல்லாட்டி டேப்லெட்டாக கொடுக்குறாங்க. அது சாப்பிட்டு முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அந்த ஆர்கன் வந்து அதை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு. அதை பிக் பண்ண உடனே அந்த உள்ள போன ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் என்ன ஆகும், அது கேமா ரேஸை எமிட் பண்ணுது. அதை வந்து அங்கே ஒரு கேமரா இருக்கும், அந்த கேமா ரேஸை அதை கேப்சர் பண்ணி அது நமக்கு பிக்சரா கொடுக்குது. இதுதான் அதனோட பேசிக் பிரின்சிபல். அடுத்தது போங்க. இந்த கேமராவை பத்தி கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா, இது வந்து ஒரு பேஷண்ட்டை பாக்குறீங்க அந்த படத்துல. அந்த அம்மா படுத்திருக்கிறாங்க, அவர் படுத்திருக்காரா அம்மா நினைக்கிறேன். அது மேல வந்து ஒரு கேமரா இருக்கு. அவங்களோட உடம்புல வந்து ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இன்ஜெக்ட் பண்ணியாச்சு. அது அவங்க அந்த இதுல பெட்ல படுத்திருக்கும் போது அந்த கேமரா வந்து அந்த ரேடியேஷனை பிக்கப் பண்ணி அந்த இன்னும் கொஞ்சம் மேல போங்க சார், கீழே வாங்க. ஸோ இந்த லிவர்ல இருந்து இந்த பக்கத்து டயக்ராமை பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் இருக்கு, அதுல இருந்து கேமா ரேஸ் வெளியில வருது. மேல இருக்கிற கேமரால வந்து நிறைய வந்து மிரர்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மிரர்ஸ் வந்து அது கிறிஸ்டல்ஸ் இருக்கும். அது வந்து இந்த கேமா ரேஸை பிக்கப் பண்ணி அதை லைட் எனர்ஜியா மாத்துது. அங்கிருந்து அது வந்து வேவ் ஃபார்ம்ல இருக்கிற லைட் வந்து டிஜிட்டல் ஃபார்ம்ல நமக்கு வந்து மெஷினுக்கு போய் டிஜிட்டல் ஃபார்ம்ல நம்ம வந்து பிக்சரை பார்க்குறோம். இதுதான் அதனோட பேசிக் பிரின்சிபல். அடுத்ததுக்கு போங்க. இதுதான் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன், அதனால அடுத்ததுக்கு போயிடலாம் சார். இதுல வந்து கேமரா அப்படிங்கும்போது நம்ம சில சமயம் ஒரே ஒரு கேமரா இருக்கும், சில சமயம் 2 கேமரா டியூவல் கேமரா இருக்கும், சில சமயம் எல் ஷேப்ட் கேமரா இருக்கும். இன்னும் கொஞ்சம் மேல பண்ணுங்க. அப்போ இன்னொரு வந்து மூணு கேமரா இருக்கிறது இருக்கும், ட்ரிபிள் கேமரா இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூர் பீயிங் இவாலுவேட்டட். இப்போ எக்ஸ்ரேக்கும் நியூக்ளியருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எக்ஸ்ரே அப்படிங்கிறது வந்து வெளியில இருந்து ரேடியேஷன் வருது. ஸ்டீஃபன் சார் சொன்னது ரொம்ப கரெக்ட். வெளியில இருந்து ரேடியேஷன், ஒரு எக்ஸ்ரே மெஷின் இருக்கு, அதுல ரேடியேஷன் எக்ஸ்ரேயை ப்ரொடியூஸ் பண்றோம், அதுதான் ரேடியேஷன். அது உங்க கையை வந்து நம்ம வந்து எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னா கை வழியா உள்ள போய் கீழே ஒரு பிளேட்ல போய் உங்க கை வந்து அங்க பதியுது. நியூக்ளியர் மெடிசன்ல என்ன பண்றோம் அப்படின்னா, முதல்ல உங்ககிட்ட நமக்குள்ள ஒன்றை வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. நம்ம கிட்ட இருந்து வர ரேடியேஷனை கேமரா பிக்கப் பண்ணி அது பிக்சரா கொடுக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, எக்ஸ்ரே வந்து 1875லயே அது கண்டுபிடிச்சிட்டாங்க, ரங்கன் கண்டுபிடிச்சாரு. ஆனா இது வரத்துக்கு நியூக்ளியர் மெடிசன் வந்துக்கு 1945 மட்டும் ஆச்சு. இன்னொன்று வந்து மாற்ற வேணாம் சார், அப்படி இருக்கட்டும். டயக்னாஸ்டிக் ஒன்று வந்து டயக்னாஸ்டிக், இன்னொன்று ஃபங்க்ஷனல். எப்படி அப்படின்னா, எக்ஸ்ரே, சிடி, எம்ஆர்ஐ எல்லாமே வெறும் டயக்னாஸ்டிக் தான். அது வந்து அனாட்டமி காட்டும், அதுல வந்து ஒரு டியூமர் இருந்துச்சா, டியூமர் எங்க இருக்குன்னு காட்டும், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலை காட்டும், அது பக்கத்துல ஏதாவது இருக்கா எல்லாம் காட்டும். ஆனா நியூக்ளியர் மெடிசன் அப்படி கிடையாது. நியூக்ளியர் மெடிசன் ஏன் இவ்வளவு கொஞ்சம் ரொம்பவே எல்லாரும் லைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, அது ஃபங்க்ஷனல். இப்போ தைராய்டு ஸ்கேன் எடுத்துங்க, தைராய்டு எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, லிவர் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, இதெல்லாம் அதுல பார்க்க முடியுது. அதனால இது ஃபங்க்ஷனல் ஸ்டடி. அதுல வந்து ரொம்ப ஜாஸ்தி எபிலிப்சி இருக்கா, ரொம்ப ஜாஸ்தி வந்து அதாவது ஆர்ட்ரியில ரொம்ப ஜாஸ்தி பிளாக் இருக்கா, அதனால ஃப்ளோ சரியா இல்லையா, அப்புறம் வந்து கால் பிளாடர் சரியா ஒர்க் பண்ணலையா, ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு. வெறும் டயக்னோசிஸ் மட்டும் கிடையாது, டயக்னோசிஸும் இருக்கு, ஃபங்க்ஷனலாகவும் இருக்கிறதுனால இதை ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க. 1946ல வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து தைராய்டு கேன்சர் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து இந்த ரேடியோ ஆக்டிவ் அயோடைனை இன்ஜெக்ட் பண்றாங்க. ஆனா அந்த பேஷண்ட்க்கு வந்து அதுக்கப்புறம் கேன்சரே கம்ப்ளீட்டா போயிருச்சு. அதுக்கப்புறம் தான் 1950ல நியூக்ளியர் மெடிசன் வந்து கிளினிக்கல் ட்ரையல்லாம் முடிச்சு கிளினிக்கல் யூஸ் வந்து ஆரம்பிச்சது 1950ல இருந்து. இப்போ என்னெல்லாம் நியூக்ளியர் மெடிசன்ல அப்ளிகேஷன் என்னெல்லாம் யூஸ் ஆகுது? முதல்ல வந்து தைராய்டு ஸ்டடி. இந்த தைராய்டு ஸ்டடி அப்படிங்கிறது வந்து நம்ம ஊர்ல ரொம்ப காமன். ஏன்னா நிறைய விமன், நிறைய கேர்ள்ஸ் வந்து
அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, ஈதர் ஹைப்போதைராய்டிசம் ஆர் ஹைப்பர் தைராய்டிசம், கிரேவ்ஸ் டிசீஸ், இதெல்லாம் நிறைய இருக்கு. அப்போ அவங்க வந்து கட்டாயமே இந்த ஸ்கேனை பண்ணுவாங்க. ஆனா வந்து என்ன பண்றாங்க தெரியாது, ஸ்கேன் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த தைராய்டு ஸ்டடியில என்னெல்லாம் பண்றாங்கங்கிறத பார்ப்போம் நம்ம. அடுத்ததுக்கு போங்க சார். சரி, இதுல வந்து 3 விதமான ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை இன்ஜெக்ட் பண்ண முடியும். ஏன்னா முதல்ல வந்து தைராய்டு வந்து சுரக்கிறது வந்து 2 ஹார்மோன் சுரக்குது, T3 T4. இந்த ரெண்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட மெட்டபாலிசம், அப்புறம் வந்து நம்மளோட growth எல்லாத்துக்குமே. அயோடைன் என்ன ஒரு பெரிய நல்ல ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, அயோடைன் வந்து எப்போ நீங்க இன்ஜெக்ட் பண்ணாலும் அது உடனேயே தைராய்டு பிக்கப் பண்ணிடும். நீங்க சிடியில் அயோடைன் நாங்கள் இன்ஜெக்ட் பண்ணுவோம், முதல்ல நாங்கள் பார்க்கறது தைராய்டு வந்து க்ளோ ஆகும். ஸோ இந்த அயோடைனுக்கும் தைராய்டுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. அதனால அயோடைன் 123 அவங்க இன்ஜெக்ட் பண்றாங்க. இன்ஜெக்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே தைராய்டு வந்து அதை பிக்கப் பண்ணிக்கும், அதுலேருந்து காமா ரேஸ் வரும். இந்த ஃபங்க்ஷன் எப்படி தைராய்டு ஒழுங்கா ஒர்க் பண்ணுறதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க முடியும். இப்போ ஒருவேளை தைராய்டு கேன்சர் வந்துருச்சு வச்சுங்களேன், அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிற அயோடைன் 131 அவங்க வந்து அங்கே கொடுத்து அதை அந்த கேன்சர் செல்லை அவங்க கொல்ல முடியும். அதாவது சர்ஜரி கூட இல்லாமல் அதை பண்ண முடியும். அடுத்தது சார். இப்போ இதுல வந்து நீங்க தைராய்டு ஸ்டடி பாக்குறீங்க, இந்த தைராய்டை பாக்குறீங்க. அந்த 2 தைராய்டும் நெக் இடத்துல இருக்கிறது, அந்த 2 அது வந்து நார்மலா காட்டுது. அடுத்ததுக்கு போங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கீழே வாங்க சார். ஹைப்போதைராய்டிசம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனும் அதுதான் இங்க காமிக்கிறோம். இதுல வந்து ஒரு ஆரோ இருக்கு பாருங்க, கொஞ்சம் மேல. அந்த ஆரோ வந்து ரைட் சைட்ல வந்து ஒரு ஃபில்லிங் டிஃபெக்ட் இருக்கு, அந்த ஃபில் பண்ணல, கம்ப்ளீட்டா ஃபில் ஆகல. லெஃப்ட் சைடு மாதிரி இந்த ரைட் சைடுல இல்ல. ஸோ அதுல வந்து ஒரு நாடியூல் இருக்கு அப்படிங்கறத அழகா காமிக்குது. ஏன்னா அயோடைன் வந்து ரொம்ப அயோடைன் பண்ணோடனே எவ்வளவு க்ளோ பண்ணுது பாருங்க. அவ்வளவு அழகா நம்ம வந்து தைராய்டை காமிக்கிறது நியூக்ளியர் ஸ்டடி. இது வந்து ஒன்று நார்மலா இருக்கு, இன்னொன்று கிரேவ்ஸ் டிசீஸ்னு ஒன்று. அந்த கிரேவ்ஸ் டிசீஸ் தைராய்டு மூலம் வர்றது, அதையும் இங்க வந்து அவங்களால பார்க்க முடியும். தைராய்டு ஸ்டடிஸ்க்கு ரொம்ப நல்ல மொடாலிட்டி இது நியூக்ளியர் மெடிசன். போன் கேன்சர் இருக்கு, யாருக்காவது போன் கேன்சர் இருந்துச்சுன்னா எக்ஸ்ரேல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, யூஸ்வலா பிரைமரி கேன்சர் வந்து ப்ராஸ்டேட்டாவோ இல்லாட்டி பிரெஸ்ட் கேன்சராவோ இருந்தா மெட்டாஸ்டிசைஸ் ஆகிறது வந்து போன்ல. மெட்டஸ்டாட்டிக் போன் கேன்சர் வந்து ரொம்ப காமன். ஸோ அதனால இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் இருந்தது, அவங்க வந்து கால் கையெல்லாம் வலிக்குது அப்படின்னா எக்ஸ்ரேக்கு வந்தாங்கன்னா இல்லை சிடிக்கு வந்தாங்கன்னா நம்ம அதை மட்டும்தான் நம்ம பார்ப்போம், அந்த போனை மட்டும்தான் பார்ப்போம், முழு போனையும் நம்ம பார்க்க முடியாது. ஆனா இதுல வந்து இந்த ஸ்டடி அவங்ககிட்ட ஒரு ஸ்டடி இருக்கு, ஹோல் பாடி ஸ்கெலிட்டல் சர்வே. இதுல வந்து டெக்னீஷியம் அதை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, பண்ணிட்டு ஹோல் பாடியும் நீங்க வந்து போனை பார்த்துடலாம். அடுத்தது பாருங்க. ஸோ இதுல வந்து 2 ஸ்கேனை பாக்குறீங்க. ஒன்று வந்து ரைட்ல இருக்கிறது நார்மல், லெஃப்ட்ல இருக்கிறது அப்நார்மல். லெஃப்ட்ல வந்து ஹிப் பக்கத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே பாத்தீங்கன்னா அதுல போன்ல எல்லாம் கருப்பு கருப்பா இருக்கும், நிறைய அந்த ஹாட் ஸ்பாட்ஸ், அதுல நிறைய கருப்பு கருப்பா. ரைட்ல அப்படி இல்லை, ரைட்ல நார்மலா இருக்கு. லெஃப்ட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த போன்ல வந்து நிறைய பெல்விக் போன் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஃபீமர், லெஃப்டும் ரைட் ரெண்டுமே அஃபெக்ட் ஆயிருக்கு. அப்நார்மல் ஸ்கேன் இது. இன்னொன்று ரொம்ப முக்கியமாக நியூக்ளியர் மெடிசனில் பார்க்குறது வந்து கார்டியாக் ஸ்டடி. இப்போ கார்டியாக் ஸ்டடிக்கு நம்ம முதல்ல போகிறது வந்து இகேஜி பண்ணுவாங்க எல்லாம். ஆனால் வந்து நியூக்ளியர் மெடிசனில் என்ன ஒரு நல்லது அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஃபங்க்ஷனை பார்க்க முடியுது. இன் ஜென்ரல் வந்து ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது, ரிதம் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து பிளாக்கேஜ் இருக்கா, இதெல்லாமே அதில் பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து 2 விதமான ஸ்டடி பண்ணுறாங்க. அடுத்தது போங்க. ஒன்று வந்து மூகா அப்படின்ட்டு மல்டிகேட்டட் அக்விசிஷன். இதுல வந்து என்ன அப்படின்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கிளை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றாங்க, நிறைய மற்றதும் பார்க்குறாங்க. ஆனால் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, அங்க இருந்து தான் ஏயோட்டான்னு பெரிய ஒரு பிளட் வெசல் ஆரம்பிக்குது, அது மூலம் தான் நமக்கு உடம்பு முழுசும் பிளட் வருது. இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் சரியா ஒர்க் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து சர்ஜரி போகணுன்னாலும் உங்களுக்கு 50% அவுட்புட் இருக்கணும், எஜெக்ஷன் ஃபேக்டர். நீங்க அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்க சர்ஜரி பண்ண மாட்டாங்க. அதனால முதல்ல இதை இவாலுவேட் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முந்தையே இதை பார்த்துட்டாங்கன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படிங்கிறத அவங்க இவாலுவேட் பண்ண முடியும். இது இகேஜியை விட கொஞ்சம் பெட்டர்.
அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது வந்து பிளட் செல்லோட வந்து அவங்க ரேடியோ ஆக்டிவ் டெக்னீஷியத்தை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அது பிளட் ஸ்ட்ரீம்ல போய் ஹார்ட்ல போய் ஒட்டிக்கும். அங்க இருந்து நம்ம வந்து கேமா ரேஸ் வெளியில வரும். அதை வந்து பிக்கப் பண்ணிக்கிறது கேமரா. அதுக்கப்புறம் நம்ம வந்து பிக்சரை பார்க்குறோம். ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் சரியா ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிறத இவாலுவேட் பண்றோம். இது ஒரு மூகா ஸ்கேன். அதுக்கு அடுத்தது போயிருங்க. ஸ்பெக்ட் இது இன்னொரு விதமான கார்டியாக் ஸ்டடி. இதுல வந்து இது பேர் வந்து சிங்கிள் ஃபோட்டான் எமிஷன் கம்ப்யூட்டட் டொமோகிராஃபி. இது ரொம்ப க்ளோஸ் டு சிடி, பட் ஆனா சிடி கிடையாது. இது வந்து சிங்கிள் ஃபோட்டான் அப்படிங்கிறது ஒரு லைட் எனர்ஜி வெளியில வருது. ஸோ இதுல வந்து ரேடியோ ஆக்டிவ் தாலியம் இன்ஜெக்ட் பண்றாங்க. அந்த முதல்ல இதுல 2 டெஸ்ட் பண்றாங்க. ஒன்னு வந்து முதல்ல வந்து குவைட்டா ரெஸ்டிங் பீரியட்ல ஹார்ட் எப்படி இருக்கு. அப்புறம் 2வது டெஸ்ட் வந்து ட்ரெட்மில்ல நிக்க வச்சு அவங்க ட்ரெட்மில்ல ஓட வைக்கிறாங்க. ரொம்ப ஹையா ஓட வைக்க மாட்டாங்க. 1.7 மைல் per hour இல்லாட்டி 2 அதோட நிறுத்திடுவாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் இப்போ உங்க ஹார்ட் எப்படி ஒர்க் பண்ணுது. இதுல இன் ஜெனரல் அவங்க பாக்குறது என்ன அப்படின்னா, பிளாக்கேஜ் இருக்கா, அதுக்கப்புறம் வந்து சரியா பிளட் ஃப்ளோ இருக்கா, எல்லாம் ஃபில்லிங் ப்ராப்ளம் இருக்கா ஏதாவது, இதை எல்லாத்தையும் பார்த்து ரெண்டையும் கம்பேர் பண்ணுவாங்க. ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கு, இது ட்ரெட்மில்ல ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்ட்டு. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷனல் ஸ்டடி, ரொம்ப நல்ல ஸ்டடி இது. இது அடுத்தது இது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, பைபாஸ் முடிஞ்சிருச்சு வச்சுங்க ஒருத்தங்களுக்கு, இல்லாட்டி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஹார்ட் எப்படி ஒர்க் பண்ணுது, அந்த ஹார்ட்ல வந்து சரியான ஃப்ளோ இருக்கா, இல்லாட்டி ஏதாவது இன்னும் கொஞ்சம் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கா, பிளாக் ஃபார்ம் ஆயிருக்கா, அது கரோனரி ஆர்டரி சரியா ஒர்க் பண்ணுதா, ஏதாவது அதுக்கு முந்தையே ஹார்ட் அட்டாக் வரதுக்கு ஏதாவது ரிஸ்க் இருக்கா, இதெல்லாம் வந்து ஜென்ரலா ஒரு இவாலுவேஷன் கொடுக்க முடியும் ஸ்பெக்ல. மூகா வந்து பர்டிகுலரா அந்த லெஃப்ட் வென்ட்ரிகுலர் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இது பெட். இதை பத்தி நான் கொஞ்சம் நல்ல டீட்டெயிலா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் இப்போ லேட்டஸ்ட். இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சர்ல வந்து நீங்க சிடி மாதிரியே இருக்கும். ஆனா ரெண்டு டோம் இருக்கும். ஒரு டோம் முதல்ல இருக்கும், பின்னால ஒரு டோம் இருக்கும், நடுவில் ஒரு கேப் இருக்கு. இது வந்து ஒரு ஒரு டோம் வந்து சிடி, இன்னொரு டோம் வந்து பெட். ரெண்டையும் கம்பைன் பண்ணி பெட் சிடி அப்படிங்கிறோம். இது பேர் பாசிட்ரான் எமிஷன் டொமோகிராஃபி. அடுத்ததுக்கு போங்க. பாசிட்ரான்னா என்ன? பாசிட்ரான் அப்படிங்கிறது ஒரு விதமான பேட்டா பார்ட்டிகல் வெளியில வருது. நம்ம பேட்டா, கேமா, ஆல்ஃபா எல்லாம் பார்த்தோம்ல. பாசிட்ரான் வந்து ஒரு பேட்டா பார்ட்டிகல். அது ஆக்சுவலி எலக்ட்ரான், ஆனால் அதில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கனால அதை பாசிட்ரான் அப்படிங்கிறாங்க. இந்த எஃப்டி அப்படி இருக்கட்டும் சார் கொஞ்ச நேரம். F18 FDG இது என்ன அப்படின்னா ஃப்ளோரைன் 18. அது வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். அந்த மெட்டீரியல்ல இருந்து வெளியில வரதான் பாசிட்ரான். அதுக்கப்புறம் FDG அப்படிங்கிறது ஒரு குளுக்கோஸ் மெட்டீரியல். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி F18 FDG அப்படிங்கிறத நம்ம வந்து உள்ளுக்குள்ள கொடுக்குறாங்க. அதுல இருந்து வெளியில வர்றது பேர் தான் பாசிட்ரான். இது எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்ததுக்கு போயிருங்க. இதுக்கு அடுத்ததுக்கு போங்க, அப்புறம் இதுக்கு வரலாம். அதுக்கு அடுத்ததுக்கு போயிருங்க. ஓகே, இந்த பிக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம F18, அவங்க வந்து கேன்சர் பேஷண்ட்டு, அவங்க வர்றாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பெட் ஸ்கேன் பண்ண போகிறோம். F18 FDG இன்ஜெக்ட் பண்ணுறோம். பண்ண உடனே அதுலேருந்து வெளியில் வருது பாசிட்ரான், அந்த பேட்டா பார்ட்டிகல். அது என்ன பண்ணுதுன்னா வந்த உடனே எங்கே ஃபர்ஸ்ட் அது எலக்ட்ரானை மீட் பண்ணுதோ அப்போ இந்த எலக்ட்ரான் பேம் அப்படின்னு அது மேலே ஒரு இடிக்குது. அந்த எலக்ட்ரான் அப்படியே அழிஞ்சு போயிடுது. அந்த அந்த வேகத்துல 2 கேமா ஃபோட்டான் வெளியில வருது, 180 டிகிரி டு ஈச் அதர். அது வந்து பயங்கர எனர்ஜி. அந்த 2 கேமா ஃபோட்டான் வந்து ஆப்போசிட் டு ஈச் அதர் வரும்போது அது மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் கேமா ஃபோட்டான் வெளியில் வருது. இதை வந்து பிக்சர் பண்ணுது அந்த கேமரா, பண்ணி நமக்கு ஒரு இமேஜா கொடுக்குது. இதுதான் இதனோட பேசிக் பிரின்சிபல். இது எதுக்காக நம்ம அதுதான் நான் முன்னால எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அடுத்த பிக்சரும் அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்ததுக்கு போங்க சார். மேல போயிடலாமா? மேல போலாம் சார். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ் பிஹைண்ட் திஸ் பாசிட்ரான் எமிஷன் என்ன அப்படின்னா, பாசிட்ரான் வந்து நியூக்ளியஸ்ல இருந்து வெளியில வருது. அதை வந்த உடனே கொஞ்சம் தூரம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுது. அங்க வர்ற எலக்ட்ரானோட கொலைட் ஆகுது. கொலைட் ஆகி உடனே அது வந்து அந்த எலக்ட்ரானை கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிட்டு 2 பார்ட்டிகல் வெளியில வருது, போத் சைட்ஸ் 180 டிகிரிஸ் டு ஈச் அதர்.
அதுதான் 511 KeV. அதை வந்து கேமா ரேஸ் வந்து பிக்கப் பண்ணி அதை வந்து நமக்கு காட்டுது. அடுத்ததும் அதே மாதிரி பிக்சர் தான் நான் இதுலேயும் காட்டியிருக்கிறேன். இது வந்து பாசிட்ரான் வெளியில வருது, எலக்ட்ரானை பார்க்குது, பார்த்தோன்னே அது ஒரு பேம்னு அடிக்குது, அதுலேருந்து வெளியில வருது 511 KE காமா ஃபோட்டான் வெளியில வருது. அதை நம்ம கேப்சர் பண்ணி பண்றோம். இத்தனையும் ஒரு செகண்ட்ஸ்ல, ஃபியூ செகண்ட்ஸ்ல நடக்குது. இந்த 518 அடுத்தது போலாம். அடுத்தது போலாம். ஸோ இந்த F18 வந்து எங்க ப்ரொடியூஸ் பண்ணுது? நம்ம அங்க போய் எங்கேயாவது மலையில இருந்து எடுத்துட்டு வரோமா? இல்ல. இது வந்து ஒரு சைக்ளோட்ரான், ஒரு சின்ன டிவைஸ். அதுல வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதோட இந்த FDG-யை கனெக்ட் பண்றாங்க. ஏன் இந்த FDG-யை கனெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது என்னன்னா, FDG அப்படிங்கிறது ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல். அதுவும் வந்து ரேடியோ ஆக்டிவ் மாலிக்யூல் தான். ஆனா எப்பவுமே கேன்சர் வந்து என்ன அதனோட நேச்சர் என்ன அப்படின்னா, அதுக்கு சுகர் ரொம்ப பிடிக்கும். அது டயபெட்டிக் இல்லை என்ன மாதிரி, அது நல்லா சாப்பிடும், அது சுகர் நல்லா சாப்பிடுமா, அதனால அதுக்கு எங்க இருந்தாலும் சுகர் எடுத்துக்கும். ஸோ அதனால இந்த F18 FDG-யை இன்ஜெக்ட் பண்ண உடனே அந்த டியூமர் ஹங்கிரியா இருக்கு, அது அப்படியே பிக்கப் பண்ணிக்கும். அது பிக்கப் பண்ணிட்டு அங்கிருந்து பாசிட்ரான் வெளியில வருது, கேமா ரேஸ் வெளியில வருது. ஸோ இது எல்லாம் வந்து நிறைய நமக்கு வந்து பிக்சர்ஸ் கிடைக்குது. இப்போ அந்த மெஷின்குள்ள பேஷண்ட்டை வைக்கிறோம், இந்த பிக்சர்ஸ்லாம் வருது, நமக்கு ஒரு பிக்சர் வெளியில கிடைக்குது. இதுதான் அதனோட பேசிக் பிரின்சிபல். ஆனால் இது பண்ணுறதுக்கு ஒரு 20-40 மினிட்ஸ் ஆகும். இதுக்கு வந்து முதல்ல வந்து அவங்க போன உடனே அவங்க கேட்கறது, நீங்க டயபெட்டிக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா டயபெட்டிக்கா இருந்தா இந்த சுகரை ஏற்ற முடியாது உள்ள, ஏன்னா ஏற்கனவே அவங்க டயபெட்டிக். அதனால அவங்க அந்த இன்சுலின் கொடுத்து அந்த சுகரை லோவர் லெவலுக்கு கொண்டு வந்துட்டு தான் FDG அவங்க இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அடுத்ததுக்கு போங்க சார். ஸோ இப்போ வந்து இது எதுக்காக இவ்வளோ நாம வந்து பெட்டை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. சரிங்க. அதாவது ஒன்று வந்து ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் கேன்சர். அதாவது நீங்கள் மற்ற CT MRI பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து வெறும் டயக்னாஸ்டிக். ஸோ அதனால அங்கே வந்து பேஷண்ட் வந்து வரும்போது ரொம்ப டிலே ஆயிடுது. கேன்சர் வந்து ரொம்ப முத்தி போயிடுது. 4th ஸ்டேஜ், 3rd ஸ்டேஜ், 4th ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. இப்போ பெட்டில் என்ன ஒரு நல்ல ஏர்லி, அதாவது ஸ்டேஜ் 1க்கு முந்தியே அவங்க இதை கண்டுபிடிக்க முடியும். மாலிக்யூல் லெவல்லையே, செல் டிஃபரன்ஸ்லயே அவங்க கண்டுபிடிக்க முடியும் இது அப்நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கேன்சர் ஸ்டேஜிங்க்கு இது ரொம்ப உதவுது. இது வந்து ஸ்டேஜ் 1ல இருக்கா, ஸ்டேஜ் 2ல இருக்கா அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப உதவுது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சார், அப்படி இருக்கட்டும் சார். இன்னொன்று என்னன்னா, இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு வந்து கேன்சர் வந்துருச்சு, இல்லை சாரி கேன்சர் இல்லை, கம்ப்ளீட்டாக கேன்சர் இல்லை அப்படின்னு பெட் சீட்டில் தெரிஞ்சிருச்சுன்னா அனாவசியமாக பயாப்சி பண்ண வேண்டாம். இல்லாட்டி பயாப்சியில் போய் பண்ணி ஒரு ஒரியா இருக்கும், நாளைக்கு ரிசல்ட் வருதுன்னா இன்னைக்கு முழுசும் தூங்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து அது இல்லை, இருக்கா இல்லையா என்னன்னு தெரியாது, பயாப்சியை அவாய்ட் பண்ணிடலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு, அவங்களுக்கு ரேடியேஷன் தெரப்பி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது சரியா ஒர்க் பண்ணுதா, இந்த ரேடியேஷன் தெரப்பினால டியூமர் குறைஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த பெட் ஸ்கேனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து குறைஞ்சிருச்சா என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் நாடியூல்ஸ்லாம், வேற லிம்ஃப் நோட்ஸ்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கான்னு தெரியும், வேற எங்கேயாவது மெட்டாஸ்டசிஸ் ஆயிருக்கான்னு தெரியும். ஸோ நிறைய விஷயங்கள் ஒரு சின்ன ஒரு பெட் ஸ்கேனில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இதை ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து அமெரிக்காவில் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் அட்லீஸ்ட் 2-3 பெட் ஸ்கேன் இருக்கு. கனடாவில் அவ்வளோ கிடையாது, ஆக்சுவலாக இங்கிலாண்டில் அவ்வளோ கிடையாது. மேபி ஒரு கண்ட்ரிலேயே நான் அன்னைக்கு பார்த்தேன், ஒரு கண்ட்ரிலேயே மொத்தமே ஒரு 100 தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வெயிட்டிங் பீரியட் ஜாஸ்தி, அமெரிக்கா இது இங்கிலாந்துலேயும் கனடாலையும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படி இல்லை, இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு. எல்லா இடத்துலையும் பெட் சிட்டி இருக்கு, பெட் ஸ்கேன் பண்ணுறாங்க. அடுத்தது சார், இதை வந்து நீங்க கொஞ்சம் பாருங்க. நீங்க முதல்ல பார்க்கறது வந்து CTன்னு போட்டிருக்கோம்ல, அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. அதுல வந்து பெருசா இருக்கிற ஆர்கன் தான் லிவர். அதுல வந்து ஒரு சின்ன ஒரு கிரே ஏரியா இருக்கு, ஆனா நம்ம கிளியரா தெரியல. அது நான் கான்ட்ராஸ்ட் கொடுத்தா அந்த ஏரியா நல்லா தெரியும், ஆனா தெரியல. அதே பேஷண்ட் பெட்டுக்கு போறாரு. பெட்டுக்கு போன உடனே அங்க பெட்ல வந்து நீங்க அழகா அந்த பிளாக்கா நல்லா பெருசா காட்டிடுது அந்த லீஷனை, அந்த டியூமரை. அதுக்கு இந்த நான் பண்ணி CT முடிச்சிடுறேன், அவங்க பெட் பண்றாங்க, ரெண்டையும் மர்ஜ் பண்றோம். கீழே இருக்கிறது வந்து பெட் சிட்டி மர்ஜ் ஃபியூஷன். அதுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா லிவர் தெரியுது, கிளியரா இருக்கு. அதுல நடுவுல வந்து சாரி கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். அதுல வந்து கிளியரா நடுவுல வந்து ஆக்டிவிட்டி, அந்த டியூமரோட ஆக்டிவிட்டி நமக்கு நல்லா தெரியுது. டியூமர் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஆக்டிவிட்டியா இருக்குது. அது பக்கத்துலலாம் ஸ்வெல்லிங் இருக்கு, ரெட்டா இருக்கலாம் ஸ்வெல்லிங்.
ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு லிம்ஃப் நோட் அஃபெக்ட் இருக்கா, லிம்ஃப் நோட் அஃபெக்ட் ஆகலை. லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்ப்ளீன் அஃபெக்ட் ஆகலை. மற்ற இடத்துல வேற ஒரு இடத்துலையுமே ஆக்டிவிட்டி இல்லை. அதனால கிளியராக தெரிஞ்சிச்சு இது வந்து பிரைமரி, இது வந்து இங்கே மட்டும்தான் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இதில் தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது போங்க சார். ஸோ கேன்சருக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ணுறோமா பெட்டு? இல்லை, நியூராலஜி பிரெயின் ஸ்டடிக்கு நிறைய யூஸ் பண்ணுறோம். என்னன்னா ஆல்சைமர்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா பிரெயினில் வந்து ஒரு ஆமலாய்டு அப்படிங்கிற ஒரு பிளாக் ஃபார்ம் ஆகுது. கொஞ்சம் போக 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 அந்த ஆமலாய்டு ரொம்ப பிளாக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா அதனோட பிரெயின் ஆக்டிவிட்டி ரொம்பவே குறைஞ்சிரும். ஸோ அப்போ வந்து இந்த பெட் ஸ்கேனை பண்ணும்போது எத்தனை தூரம் அஃபெக்ட் ஆயிருக்கு, எந்த எந்த டிஷ்யூலாம் ஃபங்க்ஷனலாக இருக்குது, எந்த டிஷ்யூலாம் ஃபங்க்ஷனலாக இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்போ எபிலிப்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஹை ஆக்டிவ். அப்போ வந்து பிரெயின் ஆக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ வந்து நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணுறது குயிக்காக அங்கே போயிடும், அந்த ஹை ஆக்டிவிட்டி காமிக்கும். அப்போ வந்து எந்த டிஷ்யூலாம் ஓவர் ஆக்டிவ் ஆயிருக்கு, எந்த டிஷ்யூலாம் நார்மலாக இருக்குது அதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து பெட் வந்து கேன்சருக்கு மட்டும் இல்லாமல் பிரெயின் ஸ்டடிக்கும் நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இப்போ இந்த பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ மேலே இருக்கிற ரோ வந்து முழுசுமே ஹெல்த்தி பிரெயின். அது நல்ல அழகான ப்ளூ, ஒரே லெவலாக ஐசோடென்ஸாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மைல்டு காக்னேட்டிவ் இம்பேர்மெண்ட். அதில் வந்து கொஞ்சம் வந்து காக்னேட்டிவ் இம்பேர்மெண்ட் இருக்குது. அதில் வந்து பச்சை மஞ்சள் எல்லாம் தெரியுது. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா ஆல்சைமர்ஸ், முழு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆல்சைமர்ஸ் டிசீஸ். அதில் வந்து அது என்ன டிஷ்யூ எல்லாம் குறைஞ்சிருச்சுங்க. அப்போ அங்கே வந்து நீங்கள் வந்து ஆக்டிவிட்டி ரொம்ப குறைஞ்சிருக்கு, பிரெயின் டிஷ்யூ எல்லாம் டெட் ஆயிடுச்சு. பிரெயின் டிஷ்யூக்கு அது எடுத்துக்க முடியல. அதனால அது வந்து ரொம்ப மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்குங்கிறத நல்லா அழகா காட்டுது. இது இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த கடைசியை பாருங்க, பிளாக் அண்ட் ஒயிட் பாருங்க, அது எம்ஆர்ஐ ஸ்கேன். அதுல வந்து நீங்க கொஞ்சம் மேலே போத்துங்க சார். ஓகே, அதுல வந்து ரொம்ப அழகா இது அனாட்டமி ரொம்ப அழகா தெரியுது. ஆனால் அதில் வந்து ஃபங்க்ஷன் தெரியல. அதில் வந்து ஒரு சின்ன ஒரு பிளாக்காக ஒன்று இருக்குது, அது அந்த டியூமர் மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் அதை பெட் பண்ணும்போது அதனோட ஆக்டிவிட்டி நமக்கு தெரியுது. அந்த மேலே பார்த்தீங்கன்னா ரெட்டாகவும் இருக்குது, அந்த ரெட் வந்து ஆக்டிவிட்டி அது தெரியுது. ஸோ அதனால இன்னும் ஆக்டிவாக இருக்குது இந்த டியூமர். எப்போவுமே கேன்சர் செல் வந்து என்ன ஆகும்னா கேன்சர் வந்து நடுவில் முதல்ல சாப்பிட ஆரம்பிக்கும், அப்புறம் அது வெளியில தான் க்ரோ ஆகும். அதனால தான் நடுவில் பிளாக்காக இருக்கும், வெளியில வந்து ஸ்பைடர் மாதிரி க்ரோ ஆரம்பிச்சிடும். இது கிளியரா தெரியுது இது கேன்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் அது மாதிரி பெட் சிட்டி மர்ஜ் பண்ண ஒரு பிக்சர் தான். முதல்ல பார்க்குறது சிடி, அப்புறம் பார்க்குறது பெட்டு, அது ரெண்டையும் மர்ஜ் பண்ணி பெட் சிட்டி அப்படிங்கிறத நம்ம காமிக்கிறோம். இது இன்னொரு ஒரு ரொம்ப மேஜர் ட்ரீட்மெண்ட் வந்து நியூக்ளியர் மெடிசன் யூஸ் பண்ணுறது வந்து ரேடியேஷன் தெரப்பியில் பிரேக்கி தெரப்பின்னு ஒரு தெரப்பி இருக்குது. அது எப்படி அப்படின்னா ரேடியேஷன் கொடுப்பாங்க. ஒரு பேஷண்ட் கேன்சர் அப்படின்னா சர்ஜரி பண்ணுவாங்க, அப்புறம் ரேடியேஷன் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து கீமோதெரப்பி கொடுப்பாங்க. இது சில இடத்துல வந்து ரேடியேஷன் போக முடியாது, கீமோதெரப்பி சரியாக ஒர்க் பண்ணாது. சில இடத்துல கண்டினியூஸாக ரேடியேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். சர்விக்கல் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், இதுக்கெல்லாம் வந்து சில சமயம் அக்ரெசிவ் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ இந்த பிரேக்கி தெரப்பின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அது என்னன்னா ஒரு கேப்சூலுக்குள்ள இந்த பேட்டா பார்ட்டிகிள்ஸை உள்ள வச்சு அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு ஸ்லோவாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரேடியேஷன். அப்படி அந்த கேன்சர் செல்லை கில் பண்ணுறாங்க. ஏன் இவ்வளவு அக்ரெசிவாக நம்ம ட்ரீட் பண்ணணும் கேன்சரை அப்படின்னா, ஒரு சின்ன கேன்சர் செல் இருந்தால் கூட திருப்பி பரவிடும், திருப்பி பெருசாயிரும். அதனால தான் அந்த கேன்சரை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணுறதுக்கு இவ்வளவு ட்ரை பண்ணி, இவ்வளவு ரேடியேஷன் கொடுத்து, இவ்வளவு கீமோதெரப்பி கொடுத்து அதை கொல்றதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது நமக்கு. ஏன்னா வந்து நம்ம பாடியிலேருந்து வெளியில் போகாது, ஒரு சின்ன ஒரு செல் இருந்தாலும் திருப்பி அது க்ரோ ஆயிரும். அதுக்காக தான் நம்ம எவ்வளோ அக்ரெசிவாக ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ வந்து நம்ம எல்லாம் யோசிக்கலாம், இத்தனை இவங்க ரேடியோ ஆக்டிவ் பற்றி பேசுகிறாங்களே, இத்தனை வந்து நம்ம உடம்புக்குள்ள ரேடியேஷன் போச்சுன்னா, அதாவது ஒரு காமா ரேஸ் நம்ம உள்ள இருந்து வருதே, இதெல்லாம் நல்லதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக வந்து இதுக்கு நிறைய வந்து நல்ல, அதாவது பெனிஃபிட் வர்சஸ் ரிஸ்க் ஒன்று, எது ரிஸ்க்கு எது பெனிஃபிட்னு பார்க்கணும். கேன்சரால் செத்து போகிறது பெட்டரா, இல்லாட்டி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது பெட்டரா, அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா ஆக்சுவலாக ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து அவ்வளோ ஜாஸ்தி கிடையாது இதெல்லாம், ஏன்னா ரொம்ப கொஞ்சம் தான் நம்ம கொடுக்குறாங்க, அது அன்னைக்கே எலிமினேட் ஆகிடும். இன்னொன்று வந்து பேஷண்ட்டுக்கு வந்து நிறைய அந்த ப்ரொசீஜர் முடித்த உடனே அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்து பாசிட்ரான் கொடுத்தாங்கன்னா அது 110 hours இருக்கும் உங்களோட உடம்புல. ஸோ 110 hours வந்து
பாதி பாதியாக ஆயிரும். முதல்ல வந்து 55 ஆகும், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே போகும், அப்படியே ஆகும். அது ஒரு 3 நாள் 2 நாளில் அது போயிடும். 2 நாள் நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் உமன் பக்கத்துலேயோ சில்ட்ரன் பக்கத்துலேயோ நீங்கள் போக வேண்டாம். நீங்கள் யூஸ் பண்ணுற டாய்லெட் வந்து வேற யாரும் யூஸ் பண்ண வேண்டாம். இதெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் காஷன் கொடுப்பாங்க, கொஞ்சம் ப்ரொசீஜர் என்னெல்லாம் ப்ரிகாஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இதில் ஒன்றும் கிடையாது. இது வந்து டே ஆஃப்டர் நியூக்ளியர் பாம்பிங்க அன்னைக்கு ஹிரோஷிமா நாகசாகியில் போட்ட பாம்புக்கு அடுத்த நாள் வந்து இவ்வளோ அழகா ரெட் கலர் ரேஸ் வெளியில் வந்துச்சு. கிளவுட்ஸ்லாம் அதாவது சூரியன் வெளியில் வந்தாச்சு, லைஃப் ஆரம்பிக்குது. முதல் நாள் டெத்து, அடுத்த நாள் லைஃப் ஆரம்பிக்குது. ஆனால் ஓப்பன்ஹைமர் கடைசியில் சொல்கிறாரு, பிளட் இஸ் ஆன் மை ஹேண்ட் அப்படிங்கிறாரு அவர். ஸோ அது மாதிரி இந்த இந்த ரெட்டு இதை பார்க்கும்போது எவ்வளவு டெவஸ்டேட்டிங் எஃபெக்ட் கொடுத்துருக்கோம் நியூக்ளியர் பாம்பிங்னு தெரியுது. ஆனால் அட்லீஸ்ட்டு நியூக்ளியர் எனர்ஜியை வந்து நம்ம வந்து ஆக்கப்பூர்வமாக மெடிசனுக்கு யூஸ் பண்ணி நிறைய கேன்சரை ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய நல்ல ஒரு விஷயமா இருக்கு. ஸோ மிக்க நன்றி. அதுதான் கடைசின்னு நினைக்கிறேங்க. இது வந்து இல்லைங்க ஃபியூகுஷிமா பாருங்க. இது வந்து ஃபியூகுஷிமா. இந்த இது வந்து நியூக்ளியர் ரியாக்டர், ஜப்பான்ல வந்து ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் வந்து பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சுல, அந்த படம் இது. மற்றபடி நம்ம வந்து ஆக்கப்பூர்வமாக பண்ணி இனிமே பாம்லாம் போடாமல் எல்லா கண்ட்ரிஸும் ஒழுங்காக இருந்தாங்கன்னா நம்ம வந்து ஹாப்பியாக இருப்போங்க. மிக்க நன்றி. ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க. முதல்ல எல்லாரும் கை தட்டலாம். வெரி குட் மேடம், ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர் எங்களை பிரசன்டேஷன் மேடம் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது எங்களெல்லாம் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஆக்கிட்டீங்க. எங்களை ப்ரொமோட் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த இந்தியாவில் பெட் ஸ்கேன் வர்றதுக்குலாம் எவ்வளோ நாள் ஆகும் மேடம்? இல்லை ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கா? இருக்கு பெட் ஸ்கேன் இருக்கு. ஆனால் வந்து இவ்வளோ பண்றது இல்லை. இவ்வளோ இப்போ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் இந்த பெட் ஸ்கேன் யூஸ் பண்ணுவாங்களா இல்லையா? அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குங்க, அப்போலோவில் இருக்கு, அப்புறம் மதுரையில் இருக்கு. கேன்சருக்கு பெட் ஸ்கேன் நிறைய யூஸ் பண்றாங்க. இப்போ இந்த சென்னை கேன்சர் ஹாஸ்பிட்டல்லாம் இது அவைலபிளாக இருக்குமா? நல்லா இருக்கு. அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்ல இருக்கு. அப்புறம் வந்து பெட் ஸ்கேன் வந்து இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு பெட் ரொம்பவே யூஸ் பண்றாங்க. ஆனா இங்க மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலையும் இல்ல, சில ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அதுக்கு. நீங்க இல்லை அது ரொம்ப காஸ்ட்லியா? அது காஸ்ட்லினா ரஃப்லி எவ்வளோ இதுவாக இருக்கும்? அது தெரியலங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து அது பண்ணாங்க. அது வந்து ஒரு 1 lakh ஆச்சு அப்படின்னாங்க. 1 lakh can be affordable for the people. ஆனா அது இப்ப இருக்கு, அதுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயே வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஆஃப் லைஃப்னு சொல்றீங்க இல்லையா, அது 3 hours இருக்கும், 15 hours இருக்கும். மேக்ஸிமம் எவ்வளோ ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கும் இந்த ஆஃப் லைஃப்ன்றது? ஐயோ, அது டிபெண்ட்ஸ் ஆன் த எலிமெண்ட்டுங்க. இப்போ கோபால்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வருஷமே இருக்கும். அது வருஷமே இருக்கும், நிறைய வருஷத்துக்கு ரேடியேஷன் இருக்கும். அது இன்னும் நம்ம ஸ்ரீதர் சார் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. நிறைய வருஷத்துக்கே அதெல்லாம் இருக்குங்க. அதாவது கோபால்ட் வந்து ரொம்ப வருஷம். நான் அது பார்க்கணும்னு நினைச்சேன், அது மறந்து போயிடுச்சு எனக்கு. என்னோட கிளாஸ்ல வந்து நான் அது ஒரு கொஸ்டினா வச்சிருந்தேன், எனக்கு மறந்து போயிடுச்சு போகுது. ஆனா நிறைய வருஷத்துக்கு இருக்கும். அப்புறம் மேடம், இந்த நியூக்ளியர் மெடிசன் வந்து டே டு டே லைஃப்ல என்ன மேக்ஸிமம் யூஸ் ஆகுது அப்பார்ட் ஃப்ரம் தி ஸ்கேன் இதை தவிர? டே டு டே லைஃப்ல நீங்க வந்து யூஸ் பண்றது வந்து இப்போ நீங்க நினைக்கலாம் யூஸ் பண்றது இல்லை நம்ம. ஏன்னா இப்போ நீங்க சால்ட் வந்து அயோடைஸ் சால்ட் தான் யூஸ் பண்றோம். ஆனா அந்த அயோடைஸ் சால்ட் வந்து ரேடியோ ஆக்டிவ் கிடையாது. அது பொட்டாசியம் அயோடைடு இல்லை சோடியம் அயோடைடு. அதனால அதுல ட்ரேஸ் மினரல் தான், ரொம்ப கொஞ்சம் தான் அந்த பொட்டாசியம் அயோடைடு யூஸ் பண்றாங்க அயோடைஸ் சால்ட்ல. ஸோ டே டு டே லைஃப்ல நம்ம நியூக்ளியர் மெடிசனை யூஸ் பண்ண. நீங்க வெளியில போய் நின்னீங்க அப்படின்னா அல்ட்ரா வயலட் ரேட் வரும். நீங்க வெளியில போய் சன்ல நிறைய ஒர்க் பண்றீங்களோ, இல்லாட்டி வந்து போய் நம்ம டேன் அங்கெல்லாம் எல்லாரும் வெளியில போய் பீச்ல படுத்துக்கிறாங்கல்ல, அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ரேடியேஷன் நிறைய கிடைக்கும். அதுல இருந்து ரேடியேஷன், அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் கிடைக்கும். மற்றபடி ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை நம்ம எங்கேயுமே யூஸ் பண்றது இல்லை. அது கேன்சர் காசிங் இல்லையா, கார்சினோஜெனிக் அது. இப்போ அந்த த்ரெட்மில் வந்து அந்த ஹார்ட் அட்டாக் இருக்கா, அடைப்பு இருக்கான்னு சொல்லி பாருங்க, த்ரெட்மில் பார்க்குறாங்க. அந்த த்ரெட்மில் லெவலுக்கு நம்ம எப்பவுமே நம்ம ஹார்ட்டை யூஸ் பண்ண போறது இல்லையே, அப்புறம் எதுக்கு த்ரெட்மில் பண்ண சொல்லி சொல்றாங்க? நீங்க வந்து 1.7, அதாவது நீங்க பிரிஸ்க் வாக் பண்றீங்க வச்சுக்கோங்க, மாடி ஏறுறீங்க, மாடி ஏறும் ஹார்ட் வந்து ரொம்ப வேகமா பம்ப் பண்ணுதுன்னா சம்திங் ராங் இல்ல. ஸோ நீங்க வந்து வேகமா, அதாவது பிரிஸ்க் வாக் பண்ணும்போது நீங்க 1.7 மைல் per hour அதுக்கு மேலேயே நீங்க பண்ணுவீங்க. ஜாக் பண்றாங்க,
எத்தனையோ பேர் ஜாக் ஜாக் பண்றாங்க. பண்றாங்க, பட் ஜென்ரலி நான் சொல்றது வந்து சீனியர் சிட்டிசன் அபவ் 65 70க்குலாம் வந்து த்ரெட்மில் பண்ண சொல்றாங்க. தட் இஸ் கரெக்டா? இஸ் இட் கரெக்ட்? இல்ல அவங்க வந்து அவங்களால எப்படி த்ரெட்மில் பண்ண முடியும்? அவங்க பார்ப்பாங்க, அதாவது உங்க ஏஜுக்கு ஏத்தாப்புல தான் அவங்க கொடுப்பாங்க. 1.5 கூட கொடுக்கலாம். இது வந்து நார்மலா உங்களால பண்ண முடியணும்னு நினைக்கிறாங்க அவங்க. இந்த அளவு உங்களால ஸ்ட்ரெஸ் உங்க ஹார்ட்டுக்கு கொடுக்க முடியணும். அப்ப அது கூட எடுத்துக்க முடியலன்னா அப்ப இஜெக்ஷன் ஃபேக்டர் என்ன? அப்போ இஜெக்ஷன் ஃபேக்டர் சரியா இல்ல, லெஃப்ட் வென்ட்ரிக்கல் சரியா ஒர்க் பண்ணலன்னா தான் உங்களுக்கு அந்த பால்பிட்டேஷன்லாம் வரும். நீங்க வந்து ஒரு 2 தடவை மேல ஏறணும்னா ஆன்னு மூச்சு முட்டுது வச்சுங்களேன். அதாவது ஒரு 65க்கு அப்புறம் ஈஸியா வந்து உங்களால பண்ண முடியணுங்கிறாங்க அவங்க. ஓகே. அப்புறம் மேடம் இந்த எக்ஸ்ரே பண்ணும்போது வந்து ரேடியேஷன் வருது இல்ல, அது மேக்ஸிமம் அது லைஃப் எவ்வளவு நேரம் இருக்கும் இந்த ஆக்டிவிட்டி ரேடியேஷன்? எக்ஸ்ரேல ரேடியேஷன் வந்து அது அப்சார்ப் ஆயிடுதுங்க உங்க உடம்புல. அது அது இருந்துட்டே தான் இருக்குமா அது? ஆமா, அது வந்து என்ன எப்படி அப்படின்னா, இப்போ வந்து சிடி உங்களுக்கு பண்றாங்க வச்சுங்களேன், ஒரு சிடி வந்து ஈக்குவல் டு 100 எக்ஸ்ரே, 100 செஸ்ட் எக்ஸ்ரே. ஸோ ஒரு தடவை சிடி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேமேஜ் உள்ள ஆயிரும். ஏன்னா வந்து அது நிறைய ரேடியேஷன் கொடுக்குறாங்க. அது எலிமினேட் ஆகாது உங்ககிட்ட இருந்து. அப்படியே தான் இருக்கும். ஆகி வெளியில வருது. இதுல அப்படி இல்லை. இதுல வந்து உள்ள போகுது, அந்த ஆர்கன்ல மட்டும் இருக்குது, வெளியில வந்துருது. ஓகே. ஸோ அது வந்து நீங்க கண்டினியூஸா நீங்க ஒரு 5 இயர்ஸ்க்கு திருப்பி 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 சிடி பண்ணீங்கன்னா கட்டாயமே உங்களுக்கு கேன்சர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால ரொம்ப ஓவர் யூஸ் ஆஃப் எக்ஸ்ரேயோ ஓவர் யூஸ் ஆஃப் சிடியோ அலோவ் பண்றது இல்லை இங்கெல்லாம். இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை மாஸ்டர் செக்அப்ல வந்து எக்ஸ்ரே பண்றோம். ஸோ இஸ் இட் ஓகே? அது பரவாயில்ல, அது பரவாயில்ல. அதனால ஒன்றும் எஃபெக்ட் ஒன்றும் இருக்காது, ரேடியேஷன் எஃபெக்ட் எதுவும் இருக்காது. டிபி இப்போ சிலருக்கு டிபி இருக்கு வச்சுங்களேன். டிபி வந்து கண்டினியூஸா அவங்களுக்கு செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது எப்படி எப்படின்னா அது பாசிட்டிவா காட்டும், உங்களுக்கு ஸ்கின் டெஸ்ட் பாசிட்டிவா காட்டும். அதனால செஸ்ட் எக்ஸ்ரே எடுப்பாங்க. ஆனா அது வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு அது ஓகே. அந்த ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே 3 இயர்ஸ்க்கு அது அப்புறம் தான் எடுப்பாங்க இங்கெல்லாம். அங்க வந்து எவ்ரி இயர் சில இடத்துல எடுக்கலாம், ஒரு வேலையை பொறுத்து இருக்கு. பட் ஆனா ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே ஒரு எக்ஸ்ரே, இப்போ கை உடைஞ்சு போச்சு, நீங்க எக்ஸ்ரே எடுக்காம எப்படி நீங்க பாப்பீங்க? அதெல்லாம் ஓகே. அதில் நீங்கள் லெட் ஷீல்டு போட்டுருவீங்க, அந்த இடத்துக்கு மட்டும்தான். இப்போ ரொம்பவே கான்சென்ட்ரேட்டடாக எக்ஸ்ரே வந்துச்சு, காலமேட் பண்ணி அந்த இடத்துக்கு மட்டும்தான் எக்ஸ்ரே கொடுக்குறப்பெல்லாம் வந்துருச்சு. அதனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறாங்க. மேலே லெட் ஏப்ரன் போட சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு மற்ற இடத்துலலாம் லெட் ஏப்ரன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு லெட் ஏப்ரன் கொடுத்துருவாங்க. இல்ல இந்தியால அந்த மாதிரி இருக்கா? இந்தியால அந்த மாதிரி இருக்கா? என்னங்க? இந்தியால அந்த மாதிரி இருக்கான்னு கேக்குறேன். லெட் ஏப்ரன் நீங்க கேட்கலாம். ஓகே மேடம், தேங்க் யூ. திஸ் இஸ் வாட் என்னோட பேசிக் क्वेश्चंस. தேங்க் யூ. ஸ்ரீதர் சார் ஏதோ பதில் சொல்றேன்னு சொல்லுங்க மேடம். ஏதோ ஸ்ரீதர் சார் சொல்லுவாருன்னு சொன்னீங்க. ஆமா சார், அவங்க வந்து அந்த கோபால்ட்டோட ஹாஃப் லைஃப் இது கோபால்ட் வந்து லாங் நினைக்கிறேன் 5 இயர்ஸ்க்கு மேலே என்னமோ சம்திங் லைக் தட். டோன்ட் ரிமெம்பர் இன் ஃபேக்ட் 5 இயர்ஸ் அண்ட் ஆல். ஆமா அது இருக்கும். ஓகேவா ரவி சார்? ஓகே சார், தேங்க் யூ சார். மல்லிகா மேடம் பேசுங்க. வணக்கம். எனக்கு வந்து இந்த கேட்டேன், எனக்கு ஆரம்பத்தில் அந்த எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் நீங்கள் வந்து அந்த இது காமிச்ச போது சின்ன வயசில் கிளாஸ் அட்டன் பண்ண ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் கொஞ்சம் எனக்கு புரியாத ஏரியா, நான் திரும்ப திரும்ப போட்டு கேட்க வேண்டும். அப்புறம் நீங்கள் பெட் பற்றி சொன்னீங்களா மேடம்? வந்து எனக்கு 2017 மார்ச் 6 வந்து என்னோட ஒரு கிட்னி கேன்சர்னு சொல்லி ரிமூவ் பண்ணிட்டாங்க கேன்சருக்காக. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 7 மாதம் கழித்து திருப்பி வந்து பெட் ஸ்கேன் பண்ணோம். பண்ணதில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெட் ஸ்கேனில் இங்கே கோயம்புத்தூரில் பண்ணோம். இனிமேல் திருப்பி நான் வந்து பெட் ஸ்கேன் பண்ண வேண்டி வருமா? அதாவது எனக்கு இது செக் பண்ண வேண்டி இருக்குமா, இல்லை அப்படியே விட்டுறலாமா? அது வந்து என்னுடைய ஒரு சந்தேகமாக இருக்குது. அது உங்க டாக்டரை பொறுத்து இருக்குங்க. உங்களுக்கு வந்து என்ன மாதிரி திருப்பி பண்ணணும்னா அது பெட்டர் டு டேக் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பண்றது தான் நல்லது. ஏன்னா ஏர்லி டிடெக்ஷன் தான் ரொம்ப கீ டு சர்வைவல். ஸோ வேற எங்கேயாவது மெட்டாஸ்டிக், வேற எங்கேயாவது போனோ இல்லாட்டி பிரெயின்லையோ ஏதாவது ஒரு மெட்டாஸ்டிசிஸ் இருந்துச்சு அப்படின்னா அது உடனே சொல்லிடும்.
அதனாலேயே நீங்க கட்டாயமே நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை டாக்டரை பொறுத்து இருக்கு. ஆனா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு பெட் ஸ்கேன் பண்ணிக்கிறது நல்லது. ஓ சரி சரி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரொம்ப நல்லா தேங்க்யூ இருக்கு. தேங்க்யூ. வாங்க ஜெகநாதன் சார், வாங்க. சார், மாலதி பேசுறியா? வணக்கம் மேடம், அனைவருக்கும் வணக்கம். இப்ப இந்த நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேடம், கேன்சரை பத்தியே நிறைய சொன்னீங்க. இப்ப இந்த பெட்டோட அந்த சொல்றீங்க இல்லையா, இப்ப அதை நம்ம நார்மலா இருக்கிறவங்களே போய் பண்ண முடியுமா? இல்ல அந்த மாதிரி எதனா ஒரு சிம்டம்ஸ் இருந்தா மட்டும்தான் பண்ணுவாங்களா? இல்ல நார்மலா ஒரு லேடியோ யாரோ வந்து நீங்க சொன்னீங்க இப்ப அவங்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் பத்தியும் நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப அப்படி ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கும் போதே போயிட்டு நம்மளா பண்ணலாமா? இல்லைன்னா டாக்டர்ஸ் டவுட் வந்தாதான் அதை பண்ணுவாங்களா? இல்ல டாக்டர் டவுட். ஃபேமிலி இருந்தா பண்ணுவாங்களா? ஆமாங்க, அதாவது டாக்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு சிம்டம் இருந்தால் தான் அதை சஜஸ்ட் பண்ணுறாங்க. சும்மாவாவது போய் ம், நீங்கள் வந்து பெட் ஸ்கேன் எடுத்துக்க விட மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து ம், கேன்சர் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது எந்த ஸ்டேஜில் இருக்குது, கேன்சரா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சப்போ வாயில் சில சப்போஸ் ஒருத்தங்களுக்கு வந்து வாயில் கேன்சர் இருக்குது அப்படின்னா அதை டென்டிஸ்ட்டை போடுவாங்க. இல்லாட்டி டாக்டர்கிட்ட காமிச்சோன்னே இது சந்தேகமாக இருக்குது, நீங்கள் வந்து ஒரு பெட் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படிம்பாங்க. அப்போ உடம்பு முழுசும் பார்த்துருவாங்க, எங்கேயாவது ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் கேட்க வந்தேன். இந்த பெட் ஸ்கேன்ல பார்த்தோம்னா எல்லாமே அட் அ டைம் எல்லாமே எங்க இருந்தாலும் அது காமிச்சு கொடுத்துருமா? காமிச்சிருங்க, உடம்புல எங்க இருந்தாலும். எல்லாமே காமிச்சிரும். ஆமா, ஓ சரி. இப்ப அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்றாங்க இல்லைங்களா மேடம்? இப்ப வந்து சாதாரணமா இப்ப வந்து கன்சீவ் ஆனவொடனே பிள்ளைங்களுக்கு அந்த மாசம் 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 ஸ்கேன் பண்ணினே இருக்காங்க. இப்ப அதனால எதனா ப்ராப்ளம் வருமா பிள்ளைங்களுக்கு? அதனால அல்ட்ராசவுண்ட் என்ன திடீர் அல்ட்ராசவுண்ட் எதுவுமே இருக்காது. ரேடியேஷன் கிடையாது, அது சவுண்ட் வேவ்ஸ். அதனால அது ஓகே சேஃப். அது அல்ட்ராசவுண்ட் பிரச்சனை இருக்கு, அல்ட்ராசவுண்ட் பிரச்சனையே கிடையாது, ரேடியேஷன் கிடையாது. ரேடியேஷன் இல்லை அது. சரி சரிங்க மேடம், சரிங்க மேடம். இதுதான் கேட்கணும்னு நினைச்சேன் மேடம். தேங்க்யூ மேடம். நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க மேடம். நிறைய சொன்னீங்க, ஆல்பா பீட்டா அந்த மாதிரி. அவங்க மல்லிகை மேடம் சொன்ன மாதிரி ஒரு சயின்ஸ் கிளாஸ்ல உட்காந்து இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த மூபா அப்படின்லாம் சொன்னீங்க, ஸ்பெட் பத்தி சொன்னீங்க. ஆனா எங்களுக்கு வந்து இந்த பெட் பத்தி சொன்னதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது. ஆமா, கண்டிப்பா இப்ப அது கண்டிப்பா எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றி மேடம், நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். தேங்க்யூ. வாங்க சார், நடராஜ் சார் பேசுங்க. வணக்கம். நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கீங்க வசந்தி மேடம். அதாவது நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இருக்கேன் 1970ஸ்லேயே இந்த ஐசோடோப்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த தைராய்டுக்கு. அதாவது நார்மல் அயோடின் இல்லாமல் ஐசோடோப் அயோடின் தான் என்ன உள்ள எடுத்துட்டு நீங்கள் சொன்னீங்க கேன்சர் செல்ஸ் சுகர் இழுக்கிற மாதிரி இந்த தைராய்டு வந்து அயோடின் தைராய்டு ஹோமோனுக்கு இருக்குது. அப்போ அது அந்த ஐசோடோப் அயோடினை எடுத்தோன்னே அதை ஸ்கேன் பண்ணி காட்டும் அந்த தைராய்டு நாடியூல்ஸ் அப்படி இப்படின்னு. அப்போ இந்த ஐசோடோப்புக்கு ஒன்று மற்றது இந்த டைன்னு சொல்லுவாங்கல்ல, கண்ட்ராஸ்ட் பிளைன் ஸ்கேன் எடுக்காம கண்ட்ராஸ்ட் ஸ்கேன் சொல்லிக்கல, அது ஐசோடோப் இல்லையா, அது ஒரு டை அப்படிதானே? அதாவது சிடில மட்டும்தான் நீங்க கான்ட்ராஸ்ட் கொடுப்பீங்க. இல்ல முந்தி அந்த ஐவிபின்னு சொல்லுவாங்கல்ல கிட்னிக்கு, அதெல்லாம் ஒரு டை, தட்ஸ் நாட் ஐசோடோப். அது 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 வந்து கிட்னில கொடுக்குற கான்ட்ராஸ்ட் வந்து டை. அது வந்து அது ஐசோடோப் கிடையாது. அதுல வந்து அயடைஸ்டு, முதல்லலாம் நம்ம வந்து அயடனைஸ்டு கான்ட்ராஸ்ட் கொடுத்துட்டு இருந்தோம். அது வந்து ஒரு 10 இயர்ஸ் கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து அதுல நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிறதுனால அதை எடுத்துட்டு நான் அயடைன் கான்ட்ராஸ்ட் இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப அது ரொம்ப வந்து இந்த ஆஞ்சியோகிராம் முந்தி மாதிரி செய்யற இந்த எம்ஆர்ஐன்னு சொல்லி செய்யறாங்க, அதுலயும் பாதிக்கிறதா? அதாவது முந்தின செய்யற சிடி என்ன கார்டியாக் ஆஞ்சியோகிராத்துல ரொம்ப ரிஸ்க் இருக்குது, இப்ப எம்ஆர்ஐ மூலம் செய்யறாங்க, அது ரிஸ்க் இல்லை. அதாவது எப்படி அப்படின்னா நீங்க வந்து எம்ஆர்ஐ வந்து டயக்னாஸ்டிக், திருப்பி அதான் நான் சொல்றேன். எம்ஆர்ஐ வந்து சிடி எம்ஆர்ஐ அந்த ஆஞ்சியோகிராம் எடுக்க எம்ஆர்ஐ மூலமா அது ரொம்ப சிம்பிள் இல்லையா? அது சிம்பிள் தான். ஆனால் அதில் வந்து தெரப்பியூட்டிக் இல்லை. இப்போ வந்து ரெகுலர் நீங்கள் ஆஞ்சியோகிராம் ஸ்வீட்டில் போய் ஆஞ்சியோகிராம்னு ஒரு கார்டியாலஜிஸ்ட்டும் வாஸ்குலர் சர்ஜனும் பண்ணுற அந்த ஆஞ்சியோகிராமில் நீங்கள் பிளாக்கை எடுத்துட முடியும், இல்லை ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண முடியும். எம்ஆர்ஐயில் அது பண்ண முடியாது. நீங்கள் டயக்னோசிஸ் உங்களுக்கு பிளாக் நம்மட ஒரு சொந்தக்காரன் கேட்டா அவருக்கு ஒன்றும் இல்லை, அவர் கொஞ்சம் பயப்படுறாள். அவர் சொன்னார், நான் போய் ஒரு சும்மா ஒரு 5 கிராம் ஸ்கேன் எடுக்கலாமான்னு. நான் சொன்னேன் அப்படி சம்மதிக்க மாட்டாங்க என்று சொன்னேன். எனிவே மற்றது
அதான் இப்போ எவ்வளோ டெவலப் ஆயிட்டுது. நான் படிக்கிறதுக்குள்ள இதை பற்றி கேள்விப்படவே இல்லை, எக்ஸெப்ட் தட் தைராய்டு. இப்போ இதே ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இல்லையா? ஆமா. இதை மட்டும் செய்கிற ஆக்களை என்ன ஸ்பெஷலைஸ் பண்ணுறதுக்குன்னு இருக்கிறாங்க. அப்படி அதான் அந்த எனக்கு சரியாக விளங்க முடியல. பொசிட்ரான்னு சொல்லியிருக்கல, அது ஐசோடோப்போட சம்பந்தம் இல்லை இல்லையா? அது வேற. ஐசோடோப் பொசிட்ரான் வந்து சபாட்டமிக்காக இருக்கிறது, அப்படித்தானே? அது அது வந்து ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். அது வந்து பேட்டா பார்ட்டிகல். அது ஆமாம் ஆமாம். பொசிட்ரான் அப்படிங்கிறது ஒரு இல்லை, விதமான ஐசோடோப்னு சொன்னால் தட் இஸ் இந்த பீரியாடிக் டேபிள் இருக்கிற 120 எலிமெண்ட்ஸில் ஐசோடோப்னு சொல்கிறது ஒரு 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 வேரியண்ட்னு சொல்லலாம், அப்படித்தானே? ஒரு எலிமெண்ட் இருக்கு. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு எலிமெண்ட் இருக்கு வச்சு, கால்சியம் இருக்கு வச்சுங்களேன். ஆமாம் ஆமாம் கால்சியம் எலிமெண்ட், பொட்டாசியம் ஒரு எலிமெண்ட். ஆமாம். வேரியேஷன் இருக்கிறது ஐசோடோப். யா யா அது வேற. இந்த பொசிட்ரான் சொல்றது அது வேற, அது சபாட்டமிக்கா இருக்கு. இல்ல, பாசிட்ரான் வந்து ஒரு ஐசோடோப்ல இருந்து வெளியில வர பார்ட்டிகல். ஆமா ஆமா. இங்கே ஓகே ஆகும்போது வெளியில வருது, அதுதான் பாசிட்ரான். ஓகே, தேங்க்யூ. எனிவே ரொம்ப லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன என்ன யூசஸ்ன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக தான், வேற ஒன்றும். ஆமா ஆமா. தேங்க்யூ தேங்க்யூ சார். நீங்க உங்களோட பார்ட்டிசிபேஷன் மிக பெரிய விஷயம். வாங்க, நன்றி. நன்றி. கத்தீஜா ரிஃபாய் பேசுறீங்களா? ஹலோ, குட் ஈவினிங். ரிஃபாய் சாரோட டாட்டர் மேடம். வெரி நைஸ். நான் பேசியிருக்கேன் உங்ககிட்ட. கத்தீஜா வாங்க. It was a nice meeting and being in this session I felt very great, ma'am. Thank you for this information. ஓகே. Actually, I'm a student doing cardiac technology, ma'am, and here we do procedures like cardiac angiogram, angioplasty. So, ma'am, I would like to know how can a student like me who will be assisting doctors standing so close near to the X-ray beam of fluoroscopy can cope up with the radiation, ma'am? You have to wear your lead apron all the time. Yeah, ma'am. You can ask them. I hope they provide you with the lead thyroid shield for your neck and thyroid. I mean, like, lead spectacle, eyes. Okay. You can protect your eyes, and you can protect your thyroid with your thyroid shield, and you wear your. It is very heavy. Almost like I used to wear it all the time for like 14-15 years, and my we usually are provided with the 15 mm lead actually. Yes. Yeah, and then we use thyroid collars, but we don't have goggles for eyes and head also. We don't wear it. You can buy it. You can buy it. Go to Amazon, and I used to buy. I had one goggle. You can buy it from Amazon. Yeah, but we haven't been advised. That's why I didn't use for this long. Yeah. See, unless they will say it is not very high radiation, but every day if you stand next to it, you will get hurt. So try to stay behind the doctor. Let doctor take all the radiation. Yeah, but we the one who do the procedure almost. They will only guide us. I know it's hard. It's hard. But stay as much as you can with a lot of good food and everything, and stay away from the source as much as you can. Yeah, thank you for this information, ma'am. I'm so glad. I'm so glad you could come. Yeah, thank you, ma'am. Thank you. Have a nice day. You too. You too. Happy, Khatija. Thank you. Thank you, Stephen sir. வாங்க, எப்படி இருக்கீங்க? உகந்தன் சார் பேசுங்க. குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் எவ்ரிபடி. லாஸ்ட் ஜனவரியில் அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்கேன் எனக்கு. ஓகே. அயோட்டிக் வால்வ் ஸ்டெனோசிஸ் வாஸ் ரீப்ளேஸ்ட். ஓகே. அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அவர் முதல்ல ஸ்டெத்தோஸ்கோப்ல கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம எங்க டாக்டர். ஆமா ஆமா. another one எக்கோல find out what is the pressure drop, flow rate எல்லாம் கண்டுபிடிச்சாரு. ஓகே. அப்புறம் நான் மெட்ராஸ் மெடிக்கல்ல தான் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணேன். ஓகே. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த முகா ஸ்பெக்டா எதுவுமே யூஸ் பண்ணலாமா? பண்ணலையா? எதுவுமே பண்ணல. ஒன்லி எக்கோ தான் பண்ணாங்க. போஸ்ட் ஆபரேஷன், ப்ரீ ஆபரேஷன் எல்லாமே. இஸ் இட் ஓகே ஆர் மஸ்டா? அது நிறைய சென்னையில எங்கனா பண்றாங்களா? அது இந்த முகா ஸ்பெக்டாலாம் எங்கனா பண்றாங்களா? இருக்குங்க. பெட் ஸ்கேன் நிறைய இருக்கு இப்போ. இல்ல, பெட் ஸ்கேன் கேட்கல நானு. நீங்க சொன்னீங்களே கார்டியாக் ஸ்டடிக்கு. ஆமா, நியூக்ளியர். ஆனா இது பண்றாங்களான்னு தெரியலங்க எனக்கு.
அங்க. It will be more accurate than echo? It is. Thank you, madam. Thank you. Nalla informative adide. We are radiating ourselves now. Thank you. லதா மேடம் பேசுங்க. மேம் நல்லா இருந்தது மேம், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ். என்னுடைய கொஸ்டின்ஸ் வந்து இப்போ நீங்க சொன்னீங்க போட்டிருந்தீங்கல்ல பிக்சர், இந்த அல்சைமருக்கு அந்த இது பிடி ஸ்கேன் பெட் ஸ்கேன் பண்ண நல்ல கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து பிரெயின் ரிலேட்டடுங்கனால நான் கேட்குறேன், அது வந்து கியூரபிள் தானே? கியூரபிளா இல்லையா மேம்? இல்ல கியூரபிள் இல்லைங்க. அதாவது என்ன அப்படின்னா அதுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் த சிவியாரிட்டி ஆஃப் த இது அவங்க மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆல்சைமர்ஸ் வந்து ரொம்ப ஏர்லியாக வந்தால் வந்து கொஞ்சம் க்யூர் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் ஆமிலாய்டு பிளாக்லாம் வந்து அப்புறம் வந்து நிறைய பிரெயின் டிஷ்யூஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா பிரெயின் டிஷ்யூஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து சிம்டமேட்டிக்காக மெடிசன் வச்சு தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா ஸ்கேன் எடுக்கிறோங்கிறது எதுக்காக? கியூர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இல்லையா? என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ வந்து மறதி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஒருத்தங்க போய் கிச்சன்ல போய் நிக்கிறோம், ஒரு 10 நிமிஷம் என்னக்காக வந்தோம், நம்மளாமே இப்படி பண்ணுவோம். ஆனா சில பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து கார்ல இருந்து இறங்குவாங்க, என் கூட தான் வந்தாங்க. அவங்க கார்ல இருந்து இறங்குவாங்க, நடக்கணும் தெரியாது, அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. ஆமா, அப்புறம் வாங்கன்னு கூப்பிட்டு போனோம். ஸோ இதெல்லாம் வந்து முதல்லயே நம்ம வந்து கண்டுபிடிச்சு முதல்லயே அவங்க வந்து போயிட்டாங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்கு. ஆனா முதல்ல போகாததுனால தான் ஏன்னா ஏதோ மறதி, நமக்கு வயசாயிருச்சு மறதி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்புறம் மேடம் இந்த இப்ப அந்த பொண்ணு ரிஃபைபாய் பொண்ணு பேசும்போது நான் கவனிக்கல, 1 or 2 வேர்ட்ஸ் தான் கவனிச்சேன். அவ ஒருவேளை இது கேட்டாலும் எனக்கு தெரியல. இந்த ஸ்கேன் பண்ணும்போது அந்த ரேடியேஷன் வில் அஃபெக்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப அங்க நானே எனக்கே ஒரு இன்சிடென்ட், என் பொண்ணுக்காக போனேன். அப்ப நானும் உள்ள போய் உட்காரலாமான்னு கேட்டேன். அந்த கார்னர்ல அந்த ஜாக்கெட் போட்டு விட்டு உட்கார சொன்னாங்க. இது நான் சொல்றது 10 years பிஃபோர். இப்போ அலோவ் பண்ண மாட்டாங்களோ எனக்கு தெரியாது. அது மாதிரி என்ன இங்கேக்கு இந்த லெவலுக்கு தான் ஜாக்கெட் கொடுக்குறாங்க. வாட் அபவுட் அதர் பிளேசஸ்? முழுசும் அதாவது ஹோல் பாடியும் வந்து கவர் பண்ண மாட்டாங்க. அவங்க மெயினாக கவர் பண்ணுறது வந்து செஸ்ட் ஏரியா, அப்புறம் உங்களுக்கு ப்ரைவேட் பார்ட்ஸ் ஏரியா, அது வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். தைராய்டு ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது தான் உங்களுக்கு தைராய்டு ஷீல்டு வேணும். பக்கத்தில் நீங்கள் அந்த சோர்ஸ் பக்கத்தில் நீங்கள் நின்னீங்கன்னா தைராய்டு ஷீல்டு வேணும். கண்ணுக்கு டெய்லி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்ணுக்கு வந்து இந்த காகல்ஸ் எடுத்துக்கலாம், நீங்கள் போட்டுக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து இப்போ ஒரே ஒரு நாள் தான் நீங்கள் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தைராய்டு அஃபெக்ட் ஆகுறது ரொம்ப லோ. ஆனால் நீங்கள் தள்ளி உங்களோட ப்ரைவேட் அதாவது நம்ம ஃபீமேல் பார்ட்ஸ் வந்து கட்டாயமே ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்காக தள்ளி ஓகே டிஸ்டன்ஸ் ஃபியூ டைம்ஸ் பண்ண தப்பு இல்ல. அதெல்லாம் டிஸ்டன்ஸ் ஷீல்டிங் ரெண்டுமே இருக்கணும். பேஷண்ட்டுக்கும் சரி பண்ற எம்ப்ளாயீஸ்க்கும் இல்லையா? டைமே போட்டுக்கணும். அவங்க வந்து போடாம இருந்தா ரொம்ப கஷ்டம். போட்டுட்டு தான் அவங்க பக்கத்துல எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க இங்க நான் பார்த்த வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா எல்லாம் செட் பண்ணிட்டு செஞ்சுட்டு அவங்க வெளியில வந்து அந்த ஸ்கிரீன்ல இருந்து பாக்குறாங்க. ஆமா, அது வந்து சிடிஎம்ஆர்ஐ எல்லாம் உள்ளேயே இருக்க வேண்டாம், நம்ம வெளியில வந்துருவோம், எல்லாம் செட் பண்ணிட்டு வெளியில போயிருவோம். அப்போ உங்களுக்கு ரேடியேஷனே வராது. நீங்க எக்ஸ்ரே பண்ணும்போது மட்டும்தான் அந்த பேஷண்ட்டை பிடிக்க வேண்டியிருந்ததாலோ இல்லாட்டி அசஸ் பண்ண வேண்டியது. அப்பதான் நீங்க வந்து சில ப்ரொசீஜருக்கு நீங்க உள்ளே இருப்பீங்க. இப்போ அந்த கத்தீஜா சொன்னாப்புல ஆஞ்சியோகிராம் பண்ணும்போது டாக்டர் கூட நம்ம ஒர்க் பண்றோம். ஆஞ்சியோகிராம் பண்ணும்போது டாக்டர் பக்கத்திலே நின்றுட்டு இருக்கோம். நான் டாக்டர் கிட்டால் நின்னுக்குவேன், நீ வாங்கிக்க எல்லாத்தையும், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு நிறைய ரூபா கொடுக்குறாங்க, நீ வாங்கிக்க ரேடியேஷன், நான் உனக்கு பின்னால் நிற்கிறேன் அப்படிம்பேன். ஆனா அப்படி சொல்ல மாட்டேன், நீங்க பக்கத்துல தான் நிக்கணும். அப்ப நீங்க வந்து ரேடியேஷன் எல்லாம் போட்டுக்கணும், அந்த ஷீல்டு போட்டுக்கணும். இங்க எக்ஸ்ரே எடுக்கும்போது அது மாதிரிலாம் எம்ப்ளாயிஸ் போடுறது இல்ல மேடம். அது ரொம்ப தப்புங்க, போட்டுக்கணும். சாதாரணமா தான் இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து அதான் இங்க வந்து எக்ஸ்ரேக்கு அது மாதிரி இருக்கிறது இல்ல, ஆர்டினரியா இருக்காங்க, போட்டுக்கணும். எங்க ரெகுலேஷன் ஜாஸ்தி எங்களுக்கு. அப்புறம் சிடி பெட் அப்படின்னீங்க இல்லையா? பெட் சிடி அந்த மாதிரி இங்க இருக்கிற மாதிரி இல்ல. எம்ஆர்ஐ இருக்கு, சிடி இருக்கு. பெட் சிடி நிறைய இடத்துல இருக்கு போங்க.
வந்திருக்கு, வெளியில வரல, ஸ்கேன் சென்டர்ல எல்லாம் கிடையாது, ஆனா ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கு. இருக்கு எம்ஆர்ஐல 64 ஸ்லைஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனா எல்லா ஸ்கேன் சென்டர்லயும் வந்துரும். 132 ஸ்லைஸ் அதுதான் இருக்கு. கேன்சர் ட்ரீட்மெண்ட்க்கு பெட் சிடி நிறைய யூஸ் பண்றாங்க. ஓகே ஓகே. நான் பெட்ஸ் ஸ்கேன் இனிஷியலா நினைச்சேன் பெட்ஸுக்கு எடுக்க. இல்ல 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 இது நல்லா இருக்குது. இப்ப இல்ல, some years before. என்னன்னா இது வந்து நானும் அப்படி நினைச்சிருந்தேன் ஆரம்பத்துல. இதுல வந்து பாருங்க, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மெடிசன், கம்ப்யூட்டர் எல்லாம் இணைஞ்சுதான் இது கிடைக்குது நமக்கு. ஆமா. அமேசிங். இன்டகிரேட்டட் டெக்னாலஜி தான் எல்லாமே. தேங்க்யூ லதா மேடம். சிவகுமார் சார் பேசுறீங்களா? ரொம்ப அருமையா இருக்குன்றது மேடம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். வெரி 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 ஹை கிளாஸ். ரொம்ப சூப்பரா பண்ணீங்க, ரொம்ப எக்ஸலண்டா பண்ணீங்க. எங்களால முழுசா புரிஞ்சுக்கிறது ஏற்றுக்கணும். ஓகே, எனக்கு கொஸ்டின்ஸ் ஒண்ணும் இல்லை. As a normal patient, I underwent MRI scan twice, I believe, maybe thrice. But உள்ள போய் வெளியே வரதுக்குள்ள உயிர் போய் விழுந்துட்டு மேடம். சரி, அந்த ஃபியரே என்ன கொள்ளுது. அதாவது உள்ள கையை வச்சுக்கிட்டு மூச்சு பிடிக்காம உள்ள தள்ளி விட்டுறாங்க. உள்ள தள்ளி டம்மு 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 சுத்துது மேடம். சரி, அப்பதான் நமக்கு இருமணம் போட தோணுது, எச்சமிடணும் போட தோணுது. அப்பதான் ஒரு சின்ன பயம் வருது, யாரையா கூப்பிடணும் போட தோணுது. இது அடுத்து சொல்றாங்க, அழுத்தக்கூடாது, இதெல்லாம் அழுத்தக்கூடா உடனே வெளியே வந்துடும். இதெல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவா ரொம்ப ரொம்ப சிம்பிளா பண்ற அளவுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் வரலைங்களா? நான் கேட்கறது தான், வேற ஒண்ணும் இல்லை. வரும். ரொம்ப லாங்கா இருக்கிற டைம் டியூரேஷனை குறைக்க பாக்குறாங்க இப்போ. சூப்பர் மேம், சூப்பர். அந்த பயம் எனக்கு ஒண்ணுது ஆக்சுவலி. எம்ஆர்ஐ அடுத்து யாராவது எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணா ஐ வுட் அவாய்ட், வேற எதெல்லாம் பண்ண சொல்லுவேன் நான். சரி, என்னால அது குழந்தைங்கன்னா எப்படி தாங்குவாங்கன்னு தெரியல. ரொம்ப கொடுத்துருவாங்க, கொடுத்துருவாங்க. அந்த குழந்தை இருக்காது இல்லங்க. குழந்தைக்கெல்லாம் நான் பண்ணிருக்கேன், செடேஷன் கொடுத்து அப்படி தூங்கிட்டு இருக்கோம். சூப்பர் மேடம், சூப்பர். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். ஸ்ரீதர் சார் பேசுறீங்களா? வாங்க. மேடம், ரொம்ப அருமையான பிரசன்டேஷன். தேங்க்ஸ். ஆட்டத்துல இருந்து ஆட்டம், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியில பெட்டு, எஸ் பெட் எல்லாம் போயிட்டு சொன்னீங்க. அப்ளிகேஷன்ஸ் அருமையா சொன்னீங்க. என்யூமரேட்டட் வித் ஸ்லைட்ஸ் எப்படி எப்படி அஃபெக்ட் ஆகுது, இமேஜிங் எப்படி இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்க ஒரு கேள்வி, அது கோபால்ட் கேட்டீங்க இல்லையா? இது வந்து இந்த ரேடியோ பேசிக்கலா ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ங்கிறது என்ன அப்படின்னம்னா, ஐசோடோப்னா என்ன அப்படின்னம்னா, உள்ள ஆட்டத்துக்குள்ள நீங்க சொன்ன மாதிரி புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு. சில சமயம் என்ன ஆகுன்னா, நியூட்ரான் நம்பர்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும். அதிகமாக இட் பிகம் ரேடியோ ஆக்டிவ். ஏன் அதிகம் ரேடியோ ஆக்டிவ் அப்படின்னம்னா, இட் இஸ் நாட் ஸ்டேபிள். ஏன் ஸ்டேபிள்னா, உள்ள வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நிறைய சாப்பிட்டா வயிறு புக்குடுற மாதிரி உள்ள வந்து ஒரு ரெக்வயர்டு நம்பர் ஆஃப் நியூட்ரான் தான் அந்த ஆட்டத்துக்குள்ள இருக்கணும். அதுக்கு மீறி எக்ஸீட் ஆச்சுனம்னா அது என்ன ஆகும் அப்படின்னம்னா, இட் பிகம் மோர் ஆக்டிவ் அண்ட் ஆல்சோ இட் கேனாட் ஸ்டே ஃபார் லாங். ஏன்னா வந்து ரியாக்ஷன் ஒரு பயங்கர எனர்ஜி பில்டா இருக்கும். ஸோ இப்ப அதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்னா தான் யூ கெட் லாட் ஆஃப் எனர்ஜி. அதுதான் தட்ஸ் கால்ட் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். ஸோ அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வந்து இட் கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்மால் சைஸ் ஆட்டம் டு பிக் சைஸ் ஆட்டம் அப் டு யுரேனியம் 235 எல்லாம் போகலாம். அது நம்பர் 1. நம்பர் 2 வந்து இப்ப நம்ம ஜெனரலா ஹாஸ்பிட்டல்ல வந்து பாக்குறப்ப சிலதெல்லாம் 5 hours 6 hours 10 hours தான் லைஃப் சொல்றீங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய ஹாஸ்பிட்டல்ல இருக்குமான்னு தெரியல, அப்படித்தான் இருக்கணும். தே ஹேவ் அ சைக்ளோட்ரான் வச்சிருப்பாங்க, ஒரு பக்கத்திலேயே இருக்கும். இப்ப நான் லேட்டஸ்டா இப்ப அயோடின் 131 இருக்குன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் எடுத்துக்குவாங்க. அது வந்து நாட் ஸ்டேபிளான் இருக்கிறது. அதை வந்து சைக்ளோட்ரான் போட்டோம்னா, சைக்ளோட்ரான் என்னன்னா எலக்ட்ரான்ஸ் ஹை ஸ்பீட்ல வந்து பம்பாட் பண்ணும். பண்ண உடனே என்ன ஆகும்னா, இம்பிஞ்ச் பண்ண உடனே அது வந்து இட்ஸ் டீஸ்டெபிலைஸ் த அயோடின் பிரிகசர் ஆஃப் 131. ஆனதுக்கு 131 வர்றப்ப என்ன ஆகும்னா, இட் ஒன்ட் பி ஸ்டேபிள். உடனே இது எடுத்துட்டு then they will use it for whatever application, because that is stable only for few hours. 5 hours இருக்கலாம், 6 hours இருக்கலாம், 1 day இருக்கலாம், 2 days இருக்கலாம்.
ஸோ அந்த சைக்ளோட்ரான்ங்கிறது வந்து இருக்கணும், ஜென்ரலா இருக்கணும். அப்பதான் யூ கேன் ஏபிள் டு யூட்டிலைஸ் திஸ் அப்ளிகேஷன். அது இல்லாம வந்து சப்போஸ் ஒரு 5 hours தான் இருக்குதுன்னா எங்கிருந்து போயிருந்து எங்க பாட்டிலே வைக்க முடியும்? 5 hours கழிச்சு போயிடும். ஒரு 10 பேஷண்ட் இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலையும் சைக்ளோட்ரான் இல்லைங்க. என்ன பண்றாங்க? இல்லையா? இல்ல கிடையாது. இல்ல கிடையாது. அதாவது ஒருத்தங்க இப்போ இன்னைக்கு ஸ்கேன் நடக்குது வச்சுங்களேன். இன்னைக்கு நான் 4 ஸ்கேன் பண்ண போறேன் அப்படின்னா அவங்க வந்து எடுத்துட்டு வராங்க ஒரு பெரிய கண்டெய்னர்ல. ஓகே, சரி சரி, ரேடியோ ஓகே. ஆக்டிவ் இதை எடுத்துட்டு வராங்க. அது லேபிள்டு, அதை கொண்டு வந்து அப்பதான் கொடுக்குறாங்க நம்ம கிட்ட. ஓகே. சோ இது அப்படினா somebody has done it in the பண்ணிட்டு preserve பண்ணி கொண்டாந்து கொடுத்துறாங்க. ஓகே. ஆமா, அது வந்து ஒரு பெரிய ஒரு பாக்ஸ்ல இருக்கும். அது ஹெவியா இருக்கும் அந்த பாக்ஸ். அந்த பாக்ஸ்ல கொண்டு வந்து அவன் தான் ரேடியோ பார்மசூட்டிக் கொண்டு வந்து கொடுத்துட்டு அதை வந்து நாங்க உடனே இன்ஜெக்ட் பண்ணிடுவோம். சைக்ளோட்ரான் வச்சுக்க முடியாது ஒரு ஹாஸ்பிட்டல்லையும். அதுக்கு நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதை ஆப்ரேட் பண்ண பெரிய கஷ்டம். அது ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட், அது பெரிய எக்யூப்மெண்ட் ஆக்சுவலா. அது வந்து இட் ரெக்வயர்ஸ் பிக் ஸ்பேஸ். ஏன்னா அந்த எலக்ட்ரான் வந்து ஒரு பெரிய டனல்ல வந்து அடிக்கும் அது. ஓகே, அது ரெண்டாவது. மூணாவது வந்து இந்த ஆஃப் லைஃப் சொல்றப்ப என்ன ஆகும் அப்படின்னம்னா அதுதான் பிக் ஆஃப் லைஃப்ங்கிறது வந்து இட் இஸ் 5 hours 2 days 3 daysனா நோ ப்ராப்ளம். பட் எலிமெண்ட் லைக் யுரேனியம், தோரியம், புளுட்டோனியம் இதெல்லாம் தான் நம்ம நியூக்ளியர் ரியாக்டர்ல யூஸ் பண்றாங்க. அதனுடைய ஆஃப் லைஃப் ரன் இன்டு இயர்ஸ். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஒரு யுரேனியம் 235 ராட வச்சு நிறைய யூ கேன் ப்ரொடியூஸ் எனர்ஜி பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல குறைஞ்சிக்கிட்டே ஒரு ஆஃப் லைட் கீழே போயிடும், மறுபடியும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல they have to throw. ஆனா த்ரோ பண்ணா கூட அதுல இருந்து எமிஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஹவு டு டிஸ்கார்ட் தட், அதுதான் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். அட்டாமிக் எனர்ஜி எல்லாம் போனோம்னா தோ நியூக்ளியர் எனர்ஜி இஸ் குட் அப்படின்னம்னா டிஸ்போசல் இஸ் த பிக்கெஸ்ட் கன்ஸ்ட்ரைன். அதை வந்து எங்க புதைச்சாலும் வந்துகிட்டே இருக்கும். எங்க போய் புதைப்பாங்க? எல்லா பக்கம் மக்கள் இருக்காங்க. ஸோ அது வந்து இட்ஸ் பேசிக்கலி ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் அது ஒண்ணு. அப்புறம் மூணாவது வந்து என்ன சொன்னீங்க? ஒண்ணுங்க அது ரிலேட்டடா தான். அதுக்காக தான் இப்போ கோபால்ட் ஸ்டாப் பண்ணாங்க. கோபால்ட் டிஸ்போஸ் பண்ண முடியல. கோபால்ட் வந்து அதனுடைய எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது கோபால்ட் வந்து மேலே வந்து ஃபிக்ஸ்டா வச்சிருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி ரேடியேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. கோபால்ட் வந்து அது ஹாஃப் லைஃப் ஆனோம்னா அதோட ஸ்ட்ரென்த்தும் குறைஞ்சிரும், டிஸ்போஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால கோபால்ட் கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணிட்டு இப்போ கேமா ரேஸ் யூஸ் பண்றாங்க. அதான். ஸோ இது நீங்க ஈஸியா பண்ணிட்டீங்க. பட் when you come to uranium 235, plutonium, thorium எல்லாம் பண்ணோம்னா it's a biggest hassle, but that is serving a big purpose to the entire world. நியூக்ளியர் எனர்ஜி இல்லாட்டி நம்ம சார்கோலை வச்சு பண்ணணும், இதை வச்சு பண்றது போல அது பண்ணோம்னா you have a lot of beneficial effects. At the same time there's a detrimental effect for the how to isolate, how to keep it aside, away from the people. அது ஒரு பெரிய ப்ராப்ளமா தான் போயிட்டு இருக்குது. மூணாவது வந்து சொன்னீங்க இந்த பெட்டுக்கும் எஸ் பெட், அது எஸ் பெட்னு சொன்னீங்க இல்லையா? பெட் அண்ட் எஸ் பெட். பெட்டுக்கு அது வந்து பாசிட்ரான் எமிஷன் டோமோகிராஃபி. இன்னொன்னு வந்து போட்டான் நினைக்கிறேன் இல்ல, சிங்கிள் போட்டான் எமிஷன் டோமோகிராஃபி. அந்த பெட்ல வந்து பாசிட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா நீ சொன்ன மாதிரி அன்ஸ்டேபிள் ஐசோடோப் வந்து இட் எலிமினேட்ஸ் பாசிட்ரான் கொடுக்குது. உடனே பாசிட்ரான் வெளியே வருது. அந்த பாசிட்ரான் வெளியே வர்றப்ப என்ன ஆகுதுன்னா மிச்சம் இருக்கிற ஆட்டத்தில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானை ஹிட் பண்ணிட்டு அந்த எலக்ட்ரான் அந்த பாசிட்ரான் ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா ரியாக்ட் ஆகி அன்யூல் ஆகிடுது. அப்ப அன்யூல் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஆல்சோ இட் கிவ்ஸ் யூ காமா ரேஸ். அந்த காமா ரேஸ் அகைன் இஸ் a photon தான் basically. So positron become a photon, that is gamma rays, which goes into opposite directions, which releases lot of energy. அந்த எனர்ஜி தான் போய் எல்லா பக்கம் போய் whatever function supposed to do அதெல்லாம் பண்ணிட்டு இருக்குது. இந்த கேஸ் ஆஃப் போட்டான்ல வந்து இந்த போட்டான்ஸ் எமிஷன்ஸ் photon emission topography வந்து there is no positron emission. அங்க வந்து they use a radioactive material which directly gives you gamma rays. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். I thought I just explained. அதுக்கு வந்து டைரக்டா வர்ற காமா ரேஸ் வரது வந்து நிறைய டாலியம் இருக்குது, இரிடியம் இருக்குது, நிறைய மெட்டீரியல் இருக்கு வச்சுக்கலேன். அதெல்லாம் லிட்டில் பிட் ஹையர் சைடு. ஓகே, இதுதான் சொல்ல வந்தேன். அப்புறமேல of course you explained all the do's and don'ts when you are using the product அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து நேச்சுரலா உடம்புக்குள்ள போனாலுமே இட் ஸ்டேஸ் ஃபார் ஹவர்ஸ் ஆர் டேஸ் ஆர் இருக்கும். அப்போ வந்து they have to take care of themselves. யூரின் போனாலும் சரி,
ஏன்னா கண்டிப்பா அது டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து இட் ஷுட் நாட் அஃபெக்ட் அதர்ஸ் அப்படி. அது கரெக்டான பாயிண்ட். அது இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, நாங்க வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, நார்மலா வந்து when you put let us say fluorine எடுத்துங்க, fluorine 18 எடுத்தோம்னா, fluorine 18 is a very good off-life material which is used in all the PET scan everything in fact. அது வந்து they use it for basically இந்த கேன்சர்லாம் சொன்னீங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது இந்த fluorine மட்டும் யூஸ் பண்ணா பத்தான்னு சொன்னீங்க. அதோட வந்து மெட்டீரியல் சொன்னீங்க, we call it chemistry ligands அப்படிம்போம். So it is called radio ligands. ரேடியோங்கிறது வந்து fluorine 18. அதோட வந்து we put ligands, that is a glucose material, dextroglucose னு பேரு. So இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணா it become radio ligands. அந்த ரேடியோ ligands உள்ள போன உடனே என்ன ஆகுதுன்னா, எங்க அந்த செல் டேமேஜ் செல் இருக்கும். because the damaged cell and normal cell, there's a difference. Normal cell is low profile, low energy, it functions normal metabolic. The damaged cell or the cell which is having that virus, that cancer, it is high profile. The energy level is very high. Because it undergoes mutations. So when the level is high, it also demands more food. So naturally, when you go these radio ligands, which is basically fluorine 18 with dextroglucose, உடனே குளுக்கோஸ் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு, சாப்பிட்டாயிட்டு இருக்கும். ஸோ அப்போ நீங்க பிக்சர் பாக்குறப்ப you can visibly clearly see where the deposits are there. மற்ற இடத்துல நார்மலா இருக்கும், சில இடத்துல மட்டும் ரொம்ப அதிகமா கான்சென்ட்ரேஷனா இருக்கும். ஸோ அது that is a thing. Ligands is the word. I want to use it because of the chemistry. Very good. நாங்க வந்து அத இவங்க வந்து ரேடியோ ட்ரேசர் அப்படிங்கறாங்க. ட்ரேசர் அப்படிமா, ரேடியோ ட்ரேசர். கெமிஸ்ட்ரியில வந்து we call radio ligands because நாங்க MSc எல்லாம் படிக்கிறப்ப we have 2 credit for exclusively nuclear chemistry. அந்த நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில வந்து நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி, நியூக்ளியர் மெடிசன், நியூக்ளியர் பிசிக்ஸ் எல்லாம் கவர் ஆயிடும். Actually it is a headache subject. ஏன்னா everything will be there but full of equations. இப்ப நம்ம சொல்றதெல்லாம் வந்து ஃபுல்லா ஈக்குவேஷன் போட்டாகணும். எல்லாத்துக்கும் காமா ரேஸ் எப்படி வருது, பாசிட்டான் எங்க எப்படி வருது, எவ்வளவு எனர்ஜி வருது, எவ்வளவு E வோல்ட்ஸ் வருது. அதுல வந்து of course radiationல வந்து there is a unit called MSV. Stewart M milli SV MSV னு ஒரு கரெக்ட்டுங்களா அது? ஆமா, அந்த மாதிரி யூனிட் ஒன்று இருக்குது. ரேடியேஷன்ல வந்து யூனிட் ஒன்று சொல்லுவாங்க. சோ அது மாதிரி இருக்கு வச்சுங்களேன். anyway very interesting, you explained very nicely. ஜெனரலா இப்ப இந்த பெட் ஸ்கேன்கள்லாம் அவ்வளவு தூரத்துக்கு இந்தியாவில் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா சில இடத்துல பார்க்கலாம், எழுதியிருப்பாங்க மாதிரி பீட்டர்சன் பெட் ஸ்கேன் டர்ன் எங்க இருக்கும். எல்லா ஹாஸ்பிட்டலும் கவர்மெண்ட்ல எல்லாமே இருக்குமான்னா தெரியல. பிகாஸ் இது வந்து அவங்க முதல்ல வந்து இவங்க ப்ரமோட் பண்ண வேண்டியது, இந்தியால என்ன ப்ரமோட் பண்ணோம்னா allied health science ரொம்ப ஜாஸ்தி ப்ரமோட் பண்ணணும். அவங்க allied health science சைட்ல மெடிக்கல் காலேஜ்ல allied health scienceல இந்த நியூக்ளியர் மெடிசன் இதெல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி அப்புறம் தான் வந்து ஒரு நீங்க வந்து ப்ரொசீஜர் பண்றதுக்கு ஆள் கிரியேட் பண்ணாம நீங்க அதை கொண்டு வர முடியாது. ஸோ இதுக்கு நிறைய ஸ்டடீஸ் அவங்க நிறைய டைம் டிவோட் பண்ண வைக்கணும். ஏன்னா இதெல்லாம் மற்ற கண்ட்ரிலாம் இதான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கண்ட்ரில இன்னும் அந்த இது வரல நமக்கு. ரேடியா MBBS முடிச்சதுக்கு அப்புறமே என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் சில பேர் ரேடியாலஜிஸ்ட், MBBS முடிச்சு ரேடியாலஜிஸ்ட் பண்ணிருக்காங்க, DNB பண்ணிருக்காங்க. பட் அந்த கோர்ஸ்ல வந்து இருக்கும் எல்லாமே எல்லாம் இருக்குமான்னு தெரியல. இது மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டா அல்ட்ராவயலட்ஸ் இருந்து எல்லாமே இருக்கும். எக்ஸ்ரே ரீட் பண்ண தெரியும், அவங்க ரீட் பண்ணுவாங்க, ரீட் பண்ண தெரியுமே ஒழிய ப்ரொசீஜர் பண்றது வந்து டெக்னீஷியன்ஸ் டெக்னாலஜிஸ்ட் தானே அவங்க அவங்கள நிறைய கிரியேட் பண்ணணும். ஐ திங்க் அது ஏதோ அட்வர்டைஸ் பண்ண ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்த BSc படிச்சவங்க வந்து இந்த மாதிரி வந்து தென் they give some 1 year 2 years course on this particular aspects போட்டுறது. பட் எவ்வளவு பேர் குவாலிஃபைட் ஆகுறாங்கன்னு, அது எவ்வளவு பேர் வர்றாங்கன்னு தெரியல. டாக்டர்ஸ்னா ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ்ல 150 பேர் இருக்காங்க. அது மாதிரி எத்தனை காலேஜ்ல எவ்வளவு பேர் வர்றாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி இட்ஸ் அ மஸ்ட். நீங்க சொன்ன மாதிரி டாக்டர் வந்து ரீட் பண்ணாலுமே பண்றது வந்து டெக்னீஷியன் தான். சோ நம்பர் ஆஃப் டெக்னீஷியன் should be more in every hospital. அதுக்கு குவாலிஃபைட் பீப்புள் இருக்கணும். அது இங்க வந்து ரொம்ப ரெகுலேஷன்ஸ் ஜாஸ்திங்க. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா நியூக்ளியர் மெடிசன் ஸ்டடிக்கு போகணும் அப்படின்னாலே 3 years ஆகும் அது முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த போர்டு எக்ஸாம்ங்கிறது பிச்சு எடுத்துருவாங்க. அந்த போர்டு எக்ஸாம் பாஸ் பண்ணாட்டி நீங்க சர்டிஃபை ஆக மாட்டீங்க. அந்த போர்டு ரொம்ப வந்து அவங்க அப்டேட் பண்ணிட்டே வைக்கிறாங்க. இங்க வந்து
இன்னொன்று நல்ல வந்து அவங்க சேலரியும் நல்லா கொடுக்கறதுனால நிறைய பேர் ஆலைட் ஹெல்த் சயின்ஸ்க்கு போகிறாங்க. நம்ம ஊர் அது இல்லாதனால தான் என்ன ஏதோ ஒரு படிப்பு அப்படின்னு நினைக்கிறாங்களே ஒழிய அதனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல அவங்களுக்கு. நம்ம ஊர்ல இட்ஸ் ரிவர்ஸ். டாக்டர்ஸ் ஆர் பெய்டு பெட்டர் தென் டெக்னீஷியன்ஸ். பெட்டர் தென் டெக்னீஷியன். டெக்னீஷியன் வந்து இப்ப நம்மளே நீ சொன்ன மாதிரி நான் அப்போலோக்கு நான் நைஜியாவுக்கு எவ்ரி இயர் வந்து ஐ யூஸ் டு டேக் எவ்ரி இயர் கம்ப்ளீட் பாடி செக்அப் பண்ணிட்டு போவேன். அப்ப டெக்னீஷியன் எல்லாம் பார்த்தோன்னா ஃபெடப் ஆயிடுவாங்க. அப்புறம் அவங்க கேட்பாங்க நீங்க வெளிநாட்டு இருக்கீங்களான்னு இன்ட்ரெஸ்டிங்கா கேட்பாங்க. We could sense that they are not all that happy because they are routinely they are doing. So, but doctors are happy because they are paid well and limited, thing. But இவங்களுக்கு வந்து டெக்னீஷியன் வந்து they have to do lot of jobs, preparation, அதை பண்ணி இதை பண்ணி அதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். But well done, madam. Very nice. Very, very nice. Yeah. Thanks. Thank you, sir. நாராயணன் சார் வாங்க. மேடம் ரொம்ப நல்லா இருந்தது. தோ இட் இஸ் கிரீக் அண்ட் லாட்டின் கெமிஸ்ட்ரி அப்படின்னு கெமிஸ்ட்ரியே இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகலன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு எங்களுக்கு ஒர்க் ஆகாது. பட் எனக்கும் ஓரளவுக்கு புரியுற அளவுக்கு சொன்னீங்க. எனக்கு 2 தடவை வந்து எம்ஆர்ஐ ஆச்சு. ஒரு தடவை ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகி கை வந்து இப்படி இருந்தது. அந்த கையை எம்ஆர்ஐ பண்ணும்போது அசைக்க முடியாம படுக்கணுங்கிறது வந்து மை காட், அது வந்து இட்ஸ் அ டார்ச்சர் ரியலி. நான் அதுக்கு அப்பதான் அந்த ஒரு 5 எனக்கு தெரியும், நீங்க ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் மெடிடேஷன் பண்ணீங்கன்னா அந்த வலி போகும். அது பண்ணணுங்கிறதே தெரியறதே எனக்கு ஒரு 5-10 நிமிஷம் ஆச்சு. அந்த அளவுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் இருந்தது வழியில. அதை முடிச்சிட்டேன் நான். இப்போ இந்த நியூக்ளியர் ஆக்ஷன் வந்து எடுக்கிறவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமா, பேஷண்ட்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் வந்து எத்தனை நாள் இருக்கும் அது பாடிக்குள்ள அந்த எஃபெக்ட். இன்னைக்கு இன்ஜெக்ட் பண்றாங்களோ அதை பொறுத்து சொல்லுவாங்க. அந்த டாக்டர்ஸ் வந்து அவங்க கிளம்பும் போது சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி 2 நாளைக்கு வந்து நீங்க வந்து யூரின் போகும்போது அதாவது ஒரு தனி பாத்ரூமை யூஸ் பண்ணுங்க, எல்லாரும் யூஸ் பண்ண வேண்டாம், ஏதாவது ரேடியோ ஆக்டிவிட்டி வரலாம், நீங்க பேஷண்ட் பக்கத்துல போகாதீங்க, சில்ட்ரன் பக்கத்துல போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. டிபெண்ட்ஸ் வாட் இஸ் இன்ஜெக்டட். ஏன்னா டெக்னீஷியன் வந்து இப்போ அயோடைன் வந்து 13 ஹவர்ஸ்ல பாதி ஆயிரும். 13 ஹவர்ஸ் தான் இருக்கு அயோடைன் தைராய்டுக்கு பண்றது. அயோடைன் 121 அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஃபியூ ஹவர்ஸ் தான் இருக்கும் அது. ஸோ 13 ஹவர்ஸ் தான். 13 ஹவர்ஸ்ல அது வந்து 10ல இருந்து 5 ஆயிரும், 5ல இருந்து 2.5 அப்படி அன்னைக்குள்ள அது எலிமினேட் ஆயிரும். அட்லீஸ்ட் அடுத்த நாள் எலிமினேட் ஆயிரும். ஆனா அவங்க சொல்லணும், அவங்க ப்ரொசீஜர் முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க. அவங்க ஒரு இது கொடுத்துருவாங்க, ஒரு டேபிள் மாதிரி கொடுத்து இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. கீமோக்கு இருக்கா மேடம் அது மாதிரி? கீமோ வந்து நீங்க ரேடியோ ஆக்டிவ் கிடையாதுங்க. அது வந்து ஒரு ஆமா கீமோ இல்ல, அது வந்து growth வந்து ஸ்டாப் பண்ணுது. அதாவது ஒரு பர்டிகுலர் டிஷ்யூ வந்து அன்லிமிட்டடா அது க்ரோ ஆயிட்டே இருக்குல்ல. ஸோ அது வந்து எல்லா எபித்தீரியல் செல்லோ கனெக்டிவ் டிஷ்யூ எந்த டிஷ்யூவோ அதை பேஸ் பண்ணி அவங்க கீமோதெரப்பி கொடுக்கும்போது தலைமுடியெல்லாம் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுது. தலைமுடி ஸ்டாப் ஆயிடுது, நகம் ஸ்டாப் ஆயிடுது, உங்களுக்கு ட்ரிங்கிங் வாமிட் வருது. ஏன்னா அது எல்லாமே எல்லா க்ரோத்தையும் ஸ்டாப் பண்ணிடுது, கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுது. அது ரேடியோ ஆக்டிவ் கிடையாது, ஒரு கெமிக்கல் மெட்டீரியல். கெமிக்கல் மெட்டீரியல். ஓகே ஓகே ஓகே. அது வந்து மற்றவங்களை பாதிக்காது இல்லையா? கிடையாது, அது வந்து H கிளாஸ் டபுள் H கிளாஸ் ட்ரக்ஸ். அது பேசிக்கலி அது வந்து highly poisonous means it will go and kill all the cells. அவ்வளவுதான், எதுவுமே பார்க்காது அது பாட்டுக்கு. ஆமா, எல்லாம் அதாவது கெட்டதும் சேர்த்து போயிடும், நல்லதையும் அஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் அண்ட் ஆல்சோ இட் ஹாஸ் டு கோ வயா ஆல் யுவர் ஆர்கன்ஸ். லிவருக்கு அட்டாக் பண்ணும் அது பாட்டுக்கு. பிகாஸ் வாட் எவர் யூ இன்ஜெக்ட் ஆர் வாட் எவர் யூ டேக், it has to metabolize இல்லையா? Metabolize is done in so many places like liver, pancreas, gallbladder, எல்லா பக்கம் போகும். So it not only kills the infected cells, it also kills the other good cells, actions of the organs. That is one of the thing in fact. Other வந்து they cannot do in the system like this, madam. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இந்த கீமோ வந்து எக்ஸ்டர்னலா கொடுக்கறதுக்கு பதிலா is it not something possible, the modernization, do it through PET or அந்த மாதிரி பண்ண முடியாதா?
காட்டினேன் பார்த்தீங்களா கடைசியில் ரேடியேஷன் தெரப்பியில் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பிரேக் தெரப்பின்னு பேர் அதுக்கு. அதில் வந்து இந்த இது பேட்டா செல்ஸ் அந்த சின்ன பெல்லட்ஸ் மாதிரி வச்சு அதை ஒரு கேப்சூல் வச்சு அதை இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. சர்விக்கல் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர், அது கொஞ்சம் ஸ்லோவாக அது கொடுத்துக்கிட்டே இருக்கும், ரேடியேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது இப்போ பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து எங்கே இன்ஆப்ரபிள் பிளேஸில் மட்டும்தான் அவங்க அதை பண்ணுறாங்க. இப்போ கீமோதெரப்பி கொடுக்க முடியும்னா ஏன்னா அதை கொடுத்துட்றாங்க, ரேடியேஷன் கொடுக்க முடியும்னா அதை கொடுத்துட்றாங்க. பிரேக்கி தெரப்பிங்கிறது சில இடத்துல சில வயசானவங்க அவங்களால எடுத்துக்கவே முடியாது. சில ப்ராஸ்டேட் கேன்சரு, சர்விக்கல் கேன்சர், இதுக்கெல்லாம் அந்த சோர்ஸுக்கு பக்கத்துலேயே அதை வச்சிடுறாங்க. மேடம் ஒரே ஒரு கொஸ்டின், பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்றது இல்ல இல்லையா? இல்ல பண்றது இல்ல. பிரெக்னன்ட் பேஷண்ட் வந்து ஸ்கேன் பண்றாங்க, ஸ்கேனும் பண்றது இல்ல. இல்ல இப்ப அந்த குழந்தை குரோத்தா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி சொல்றாங்கல்ல, அது என்ன ப்ரொசீஜர்? அப்போ கம்பேர் பண்றீங்க நீங்க. அல்ட்ராசவுண்ட் தான் அது, இது கிடையாது. அல்ட்ராசவுண்டுக்கு ரேடியேஷனே கிடையாதுங்க, அது அல்ட்ராசவுண்ட். ஓகே ஓகே ஓகே. அதுல பிரெக்னன்ட் லேடிஸ்லாம் பண்ணோம். இந்த நியூக்ளியர் மெடிசன்ல இன்னும் பிரெக்னன்ட் லேடிஸ் உள்ள வைக்கிறது இல்ல, அந்த ஸ்கேன்ல வைக்கிறது. ஓகே மேடம், தேங்க் யூ வெரி மச். தேங்க்யூ சார். நடராஜ் சார் வாங்க, என்ன ரெண்டாவது क्वेश्चन? முதல்ல வந்து இந்த அல்ட்ராசவுண்ட் வந்து இந்த டால்ஃபின் இருக்கு இல்லையா, தே யூஸ் அல்ட்ராசவுண்ட் ஆல் த டைம். ஸோ அதில் வந்து ரேடியேஷன் இல்லை. எனக்கு 2 டவுட் வந்துட்டுது. முதலாவது டவுட்டு ஸ்ரீதரன் சார்ட்டு தான் கேட்கணும். அதாவது இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி ஸ்பான்டேனியஸ்லி ஹேப்பன்ஸ் இல்லையா? கேன் மேன் இன்டியூஸ் ரேடியோ? இப்போ சொல்கிறாங்க இல்லையா, இரான் இஸ் கலெக்டிங் ரேடியோ ஆக்டிவ்ஸ் புளுட்டோனியம்னு சொல்லி. ஸோ இட் கேன் பி மேன் மே இன்டியூஸ்ட் as well இல்லையா, அல்லது இட் இஸ் ஸ்பான்டேனியஸ்லி ஹேப்பன்ஸ்? இது see if you look at uranium is always radioactive. That is always radioactive. Adliye uranium you have got uranium 236, 237, 230 போயிட்டு இருக்கும். So the more number of neutrons are there, with the higher grade of isotopes, அது வந்து the powerful, the activity is very very powerful. So the man can create isotopes. Man also can create isotope. Yes, there are இப்போ வந்து இப்போ I think இப்போ அட்டாமிக் எனர்ஜில சில யுரேனியத்துக்கு பதிலா இப்ப தோரியமோ என்ன யூஸ் பண்றாங்க. தோரியம் இஸ் லோ கிரேட். அதை வந்து பம்பாட் பண்ணுவாங்க. பம்பாட் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ண உடனே பிகம் ரேடியோ ஆக்டிவ். தென் இட் ஜஸ்ட் கண்டினியூஸ். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அப்படின்னம்னா தோரியம் இஸ் குட், நான் ஸ்டேபிள் கண்டிஷன். ஒன்லி இட் கெட் ஆக்டிவேட்டட் வென் யூ பம்பாட் வித் யுரேனியம். அது நியூக்ளியர் ரியாக்டர்ல இருக்கு, பெரிய பெரிய அட்டாமிக் எனர்ஜில இருக்கு இல்லைங்களா, அந்த அதுல வச்சிருக்கிறாங்க. நாட் நெசசரிலி எவ்ரி டைம் யூ ஹேவ் டு பிரிங் the radioactive material, and if you cannot bring, because where do you store radioactive material? அதனால என்ன பண்ணாங்க, மாடர்ன் டெக்னாலஜி என்ன அப்படின்னா, instead of using uranium 235 very powerful, they nowadays using downgrade material which make it radioactive by bombarding with electrons. அதெல்லாம் போயிட்டு இருக்குது. இப்ப அதுதான் கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா பக்கமும். அது ஒன்ஸ் வந்து பம்பார்ட் பண்ணி ரேடியோஆக்டிவ் பண்ணனாலும் it has got off life again. So அது வந்து slow how to discharge, that is where how to throw it. You cannot throw it. Where do you throw it? அதல disposal is the biggest problem. அதுக்கு நிறைய regulations இருக்குது. இருந்தாலும் there are some places where they don't keep it properly. அதனால தான் the International Atomic Energy Agency VNR வந்து they travel all over the world. They are the one authorized to check whether the disposal problem is okay, because people are not affected. எல்லா நாட்டுக்கும் போயிட்டு இருக்காங்க. அது ஒன்றுக்கு வச்சுக்கலாம். மற்ற டவுட் வந்து இதை நியூக்ளியர் மெடிசின் தான் சொல்றாங்க. ரேடியோ ஆக்டிவ் மெடிசின் சொன்னா பீப்புள் வில் பி ஸ்கேர்ட் இல்லையா? ஆனா இந்த நாம வந்து சைக்காட்ரியில சொல்லுவாங்க ஆல்கஹால் ட்ரக் அபியூஸ் சர்வீஸ்ன்னு சொல்லி. அப்ப அது வந்து we are not promoting, we are trying to help them. அதே மாதிரி தான் நியூக்ளியர் மெடிசின் சொன்னா அது கொஞ்சம் டீசெட்டான இருக்கு இல்லையா? ரேடியோ ஆக்டிவ் மெடிசின் சொன்னா பயந்துட்டு ஓடிடுவாங்க. because this is powerful because of the nucleus in the atom. அதனால தான் நியூக்ளியர் அது வருது. that's the basic thing. So அதனால தான் அந்த particular ரேடியோ ஆக்டிவ் மெடிசின் சொன்னோம்னா, as you said, people will never infect. Okay, thank you நடராஜ் சார். கோபாலநாதன் சார் வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம்.
நல்ல ஒரு சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் மேடம், நல்ல எஃபெக்டிவா இருந்தது. ஐ கேன் கம்பேர் வித் திஸ் நியூக்ளியர் மெடிசன் ஸ்னேக் வீனம், பிகாஸ் லோயர் டோஸ் வந்து கியூர் தி கேன்சர் அப்படின்ற மாதிரியும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஹையர் தி டோஸ் வந்து இட் வில் கில் தி பேஷண்ட்ஸ். ஸோ இது என்னுடைய கருத்து. அதே மாதிரி as a hazardous activity, hazardous professional hazardousல how frequently they are supposed to test themselves, both doctors and technicians, madam? அதாவதுங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரெகுலேஷன்ஸ் ஜாஸ்திங்க. எங்களுக்கு வந்து டே 1ல இருந்தே எங்களுக்கு வந்து ஒரு பேட்ச் கொடுப்பாங்க. அந்த பேட்சை வந்து எவ்ரி 3 months they check it. எவ்ரி 3 months வந்து வேற எங்கேயோ அனுப்பிடுவோம் நாங்கள். அது இன்னொரு பேட்ச் எங்களுக்கு வரும். அந்த பேட்சை செக் பண்ணுவாங்க. அதில் வந்து இத்தனை மினிமம் தான் இருக்கணும். அந்த பேட்சில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு மினிமம்க்கு மேலே 0.5 மில்லி ரெம்மோ ஏதோ இருக்கணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னாலே கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அந்த அந்த ஏரியாலேருந்து வெளியில் எடுத்துருவாங்க. மெயினாக வந்து ரொம்ப ப்ராப்ளம் வருது வந்து ரேடியாலஜிஸ்ட்டுக்கு தான் ரொம்ப ப்ராப்ளம் வரும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய ரேடியாலஜிஸ்ட் வந்து ரொம்ப சோர்ஸ் பக்கத்துல இருந்து ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. நம்மளாவது கொஞ்சம் தள்ளி நிற்கலாம், இல்லை நான் எல்லாம் செட் பண்ணிட்டு நான் வெளியில் வந்துடலாம். அவங்க உள்ளேயே இருந்து பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி ரேடியேஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. வருஷ கணக்கில் பண்ணுறவங்களுக்கு நிறைய இருக்கும். இன்னொன்று வந்து ஹோல் ரூமே லெட் பேனல் வச்சுருப்பாங்க. ரூம்லேருந்து வெளியில் வராது. இப்போ நான் சிடி பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரூம் முழுசும் லெட்டாக இருக்கும். இங்கே வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஒருத்தங்க வந்து எவ்ரி 3 months அவங்க அந்த இதையும் செக் பண்ணுவாங்க. ரூம் உங்கள் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, இல்லாட்டி சர்டிஃபிகேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த ரெகுலேஷன்ஸாக இருக்குது. ப்ரெக்னென்ட் இப்போ ஒரு டாக்டரோ இல்லாட்டி ஒரு டெக்னாலஜிஸ்டோ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 பேட்ச் கொடுப்பாங்க. ஒன்று வந்து கழுத்து பக்கத்தில் வச்சுக்கணும், இன்னொன்று வயிற்று பக்கத்தில் அவங்க வச்சுப்பாங்க. அந்த குழந்தைக்கு எவ்வளோ ரேடியேஷன் போகுது அதையும் பார்ப்பாங்க. ப்ரெக்னென்ட் ரேடியாலஜிஸ்ட் எத்தனை பேர் கடைசி நாள் மட்டும் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு லெட் ஏப்ரன் போட்டு வேலை பார்ப்பாங்க. பாவமாக இருக்கும், ஆனால் லெட் ஏப்ரன் போட்டு வேலை பார்ப்பாங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ வெரி மச். வேற யார் பேசுமா? அமுதா மேடம். வணக்கம் சார். வசந்திம்மா வணக்கம். ரொம்ப அழகா இருந்ததுமா, ரொம்ப நல்லா இருந்தது. வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தது கேட்கறதுக்கு. நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாம் மனசுக்கு ரொம்ப தோணுச்சு. புதுசு புதுசா செய்திகளை வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதே சமயத்துல இப்ப எனக்கும் வந்து இந்த ஸ்கேன் எடுக்கிறது நீங்க சொன்னோன்னே எனக்கு ஒரு பயமும் வந்துருச்சு. இந்த சிடி ஸ்கேன் எடுத்தா இந்த இது வந்துரும் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பயமும் இருந்தது. எம்ஆர்ஐ ஸ்கேனு இன்னைக்கு போய் எடுத்துட்டு வந்தேன். அது உள்ளாரையே வசந்திமா ரேடியேஷன் கிடையாது. எம்ஆர்ஐ ரேடியேஷன் கிடையாது. ஓ, சிடி ஸ்கேன் இருந்தது. சிடியும் எடுத்தோம் அன்னைக்கு, எம்ஆர்ஐயும் எடுத்தோம். நாங்க 2மே எடுத்துட்டு வந்தோம். அந்த எம்ஆர்ஐல எடுக்கும்போது எனக்கு ஒரு புதிய அனுபவமா இருந்தது. இந்த இறந்து போனோன்னா கொண்டு போய் உள்ள கொண்டு போய் விடுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. இது உள்ள போறப்ப நம்ம கையை ஆட்டக்கூடாது, காலை ஆட்டக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது, கண்ணையும் திறக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு உணர்வு இறந்த பிறகு இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஐயோ, அந்த நேரம் அது எவ்வளவு உண்மையிலே இததான் மரணத்தினுடைய கோரம் அப்படின்னு சொல்றாங்களோ அப்படின்னு நான் யோசிச்சேன். மரணத்தின் சம்பளம்னு சொல்றது இதுதானோ, இது உள்ளார போகும்போது ஏற்படுற உணர்வு தானோ அப்படின்னு யோசிச்சேன். இந்த ஆன்மீகத்துல சொல்லும் போது நம்ம உடம்புல வந்து 10 விதமான வாயுக்கள், தச வாயுக்கள் இருக்கு. அதுல வந்து அந்த கடைசியா இருக்கிறது 3ஆவது நாள் தான் வெளியேறும். அது வரைக்கும் அது உள்ளாரதான் இருக்கும் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரு நினைவுக்கு வந்தது. ஆனா எப்படியோ ஒரு மன அமைதியாவும் இதெல்லாம் நினைவுக்கு வந்தா கூட இது இப்படிதான், இத வந்து நம்ம இப்படிதான் சகிச்சுக்கிட்டு இது உள்ளார இருந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில நான் வந்து அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனை எடுத்துக்கிட்டு வெளியில வந்துட்டேன். இந்த உணர்வு, இந்த அனுபவங்களை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் இன்னொரு சந்தேகமா, அது வேடிக்கையா கூட இருக்கலாம், காமெடியா கூட இருக்கலாம். நியூக்ளியர் ஃபேமிலிக்கும் இதுக்கும் எப்படி? நியூக்ளியர் ஃபேமிலினா யார சொல்றீங்க? அதாவது ஒரு சின்ன அதோட கொண்டு போய் அந்த நியூக்ளியரை சேர்க்கிறாங்களே, அது ஏன் அதுல கொண்டு போய் அதை சேர்க்கிறாங்க அந்த வார்த்தைய?
அப்படின்னு ஏன்னா அது எனக்கு ஒரு வந்து தனியா இருக்குல்ல, அது அது உள்ள அதுக்குள்ள தன் ஃபேமிலியை மட்டும்தானே, அதாவது இப்போ ஒரு நியூக்ளியஸ் அப்படின்னா அதுக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறப்பல புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு, அவ்வளவுதான். அவ்வளவுதான் இருக்கு. வேற யார் சொந்தக்காரங்க அதுக்குள்ள உட்காந்துருக்காங்களா? இல்ல. அதனால நியூக்ளியர் ஃபேமிலின்ட்டாங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன எனக்கு சந்தேகம் என்னமா, அணு அப்படின்னு சொல்றது கண்ணுக்கு தெரியாத ரொம்ப நுட்பமானது அப்படின்னு சொல்றாங்க. அணுகுண்டு அப்படிங்கிறதுக்கும் இந்த அணுவுக்கும் என்ன ஒரு வேறுபாடு? அது எப்படி அந்த அணுகுண்டு போடும்போது மட்டும் அவ்வளவு பெரிய சேதம் ஏற்படுது? அந்த அணுவை எப்படி சேகரிச்சு அதை எப்படி அதை வந்து தயார் பண்ணி அதை எப்படி பண்றாங்க? அந்த அணுக்களை எப்படி ஒண்ணும் சேர்த்து கொண்டு வராங்க? அது எனக்கு ஒரு சந்தேகமா இருந்தது. அது வந்து அணுகுண்டுங்கிறது ஒரே ஒரு அணு இல்லைங்க, அது நிறைய பெரிய ஒரு பலூன் மாதிரி வச்சுங்களேன். அந்த பலூனை வந்து எங்கேயோ கொண்டு அது வெடிக்கும் போது அது அவ்வளவு எனர்ஜி உள்ள இருக்கு. அந்த எனர்ஜி வந்து அப்படி ஒரு இதை கொடுக்குது, மோசமான ஒரு எஃபெக்டை கொடுக்குது. இப்போ நீங்க ஹிரோஷிமா நாகசாகி அங்க பாம்பு போடும்போது அவங்க வந்து பிளேன்லயே தான் அதை பிளேன்ல போயிட்டு இருக்கிறாங்க. அந்த சோல்ஜர்ஸ் அந்த பிளேன் பைலட் ஓட்டிட்டு இருக்கான், இன்னொருத்தன் கூட இருக்கான். அங்கதான் அசம்பிள் பண்றாங்க அந்த பாமையே, அந்த பிளேனுக்குள்ளதான் அசம்பிள் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த இதெல்லாம் வராதா? அவங்க உடம்புக்கு அது பாதிக்காதா? அதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து அங்க அசம்பிள் பண்ணும்போது அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரத்துல இதை கீழே போட போறோம், வெடிக்க போது, இத்தனை பேர் செத்து போறாங்க அப்படிங்கிற தெரியும் அவங்களுக்கு. ஸோ அங்கே தான் அசம்பிள் பண்ணுறாங்க. அது வந்து சின்னதா அது வந்து ஒரு ஒரு ஃபார்முலா இருக்கோ என்ன இருக்கோ அது தெரியாது. அது பெருசாக ஆகி அது கீழே வெடிக்கும் போது அது செதறும் போது ஒன்று வெடிக்கும், இன்னொன்று வெடிக்கும், இன்னொன்று வெடிக்கும். அது ஒரு செயின் ரியாக்ஷன் அது. இப்போ நீங்கள் பட்டாசு வெடிக்கிறீங்க, பட்டாசு வெடிக்கும் போது என்ன, நம்ம சரவெடி வெடிக்கும்போது எத்தனை நேரத்துக்கு நம்ம வெடிச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ கெமிக்கல் அதே தான் அணு, ஆட்டம் வந்து அவ்வளவு. அதை எப்படிதான் அவங்க கண்டுபிடிச்சாங்களோ, எப்படிதான் இது பண்ணாங்களோ தெரியாது. ஆனா அதுக்கு பயங்கர எஃபெக்ட் இருக்கு. இன்னொன்னு என்ன நான் சொல்லுவேன், நீங்க எம்ஆர்ஐயோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லும்போது, அட்லீஸ்ட் இப்போ வந்து நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை ஈஸியா வந்து சரி பண்ண முடியுதுங்க. அது அந்த காலத்துல இல்லை. இப்போ வந்து ஷோல்டர் பெயினோடய எத்தனை வருஷமா இருந்தவங்க இருக்கிறாங்க. இப்போ எம்ஆர்ஐ பண்ணிட்டு ஷோல்டர் பெயின்ல வந்து எம்ஆர்ஐ பண்ண உடனே தெரிஞ்சிடும் அது எங்க எங்கேயாவது கிழிஞ்சிருக்கா, லிகமெண்ட் கிழிஞ்சிருக்கா தெரிஞ்சிரு, உடனே சரி பண்ணிடுறாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனால இதை பண்ண முடியுது. நம்ம வந்து இருக்கிற லைஃப் வந்து இந்த இந்த காலம் நல்ல நல்ல ஒரு சயின்டிபிக் அட்வான்ஸ்ல நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும் அதை பத்தி. அதை பத்தி நான் யோசிச்சேன். அன்னைக்கு இருந்ததுக்கும் இன்னைக்கு இருந்ததுக்கும் எவ்வளவோ அட்வான்ஸ். அதை பத்தி எல்லாம் நான் ரொம்ப வியப்பா தான் நான் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். ஆனா அந்த வியப்புகளுக்கு நடுவுல உங்களோட இந்த செய்தி இன்னைக்கு கேட்கும்போது எனக்கு அது இது எல்லாத்தையுமே ஒன்றோட ஒன்று இணைத்து பார்க்கறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா ரொம்ப அருமையான ஒரு பேச்சு. நான் காலையில உங்களோட அதை பார்த்த உடனேயே இன்னைக்கு எப்படியாவது இங்க வந்து உட்கார்ந்துடணும், எப்படியாவது அதை வந்து கேட்டுடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வம். எப்பவுமே எனக்கு சயின்ஸ் கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்கும். ஆனா எனக்கு அதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்காம போச்சு. நான் ரொம்ப விரும்பி அதெல்லாம் வந்து பார்ப்பேன், கேட்பேன். அதனால ரொம்ப நல்லா இருந்தது. இது ரொம்ப சிறப்பா இருந்தது. மேடம் நீங்க சொன்னீங்கல்ல இந்த ஹிரோஷிமா ஜப்பான்ல விழுந்தது, நான் இப்ப ஜப்பான் போடும்போது அது பர்டிகுலரா அந்த இடம் போய் பார்த்தோம் மேடம். ரொம்ப கொடுமையா இருந்தது அந்த எக்ஸிபிஷன். அப்புறம் அது ஆக்டிவிட்டிஸ் அப்படியே பண்ணி காட்டுறாங்க அந்த வீடியோவா, அதெல்லாம் ரொம்ப பரிதாபமா இருந்தது. எல்லாரும் வெளியில சோகமா தான் வந்தோம். மேடம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஒரே ஒரு கொஸ்டின் சார், ஸ்டீஃபன் சார், டைம் வேற ஆயிடுச்சு. மேடம் எனக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும், இந்த சிடி டொமோகிராஃபின்னு ஒன்று எடுக்கிறாங்கல்ல, டொமோகிராஃபியா? ஆமா, சிடிங்கிறது கம்ப்யூட்டர் டொமோகிராஃபி. அது டொமோகிராஃபி அந்த சாதாரணமா அஞ்சியோ பண்ணாம செஸ்ட்ல வச்சு எடுக்கிறாங்களே, அதனால அது ரேடியேஷனா எப்படி? அது மட்டும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்களேன். ரெண்டுமே ரேடியேஷன் தாங்க. அத சிடி டொமோகிராஃபிக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி கொடுத்துட்றாங்க ஏதோ ஒரு, அது இன்ஜெக்ஷன்ல வந்து அந்த பிளாக் ஒரு மருந்து போய் அதுல அடப்பு தெரியும்னு சொல்றாங்களே. ஆமா, இல்லைங்க, அது 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 கொடுத்து தான் பண்ண முடியும் உங்களால. ஆஞ்சியோகிராமும் சரி சிடினாலும் சரி ரெண்டுமே ரேடியேஷன் இருக்கும். ஆனா எது நல்லது உங்களுக்கு, அது அடப்பு பார்க்கறது தானே நல்லது. ஸோ அதனால இந்த ரேடியேஷன் வந்து பரவாயில்ல. அது எவரி 1 இயருக்கு எடுத்தா போதுமா இல்ல 6 மந்த் ஒரு தடவை எடுக்கலாமா? 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை எடுக்கலாம்.
ஓகே ஓகே, ரொம்ப அருமையா இருந்த ஸ்ரீதர் சார் வந்து அடிஷனலா நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. ரொம்ப தேங்க்யூமா. என் பொண்ணு கேள்வி கேட்டா, ஏன்னா பொண்ணு இப்ப தேடிட்டு போறா, நம்ம அந்த அலைடு ஹெல்த் சயின்ஸா சேர்த்துட்டோம். திடீர்னு இந்த மாதிரி ரேடியன் சம்பந்தப்பட்டதெல்லாம் நின்று வேலை பார்க்கறாவேன்னு ஒரு ரொம்ப வருத்தமா வேற இருக்குது. அந்த பிள்ளைக்கு எந்த பாதிப்பு வராம இருக்கணும். ஒண்ணு வராது. நன்றிமா. ஒண்ணு வராது. நன்றி நன்றி. ஸ்ரீதர் சார், அமுதா மேடம் கேட்ட கேள்வி எதனா பதில் சொல்றீங்களா? அட்டம் பாம் பத்தி கேட்டாங்களே, எப்படி பண்றாங்க? ஆட்டம் பாம்பா? அவங்கள வேணா கூட்டிட்டு போலாம் பாம்பு தயாரிக்கிற இடத்துக்கு. கார்பைட் ஃபேக்டரி கூட்டிட்டு போலாம் ஃபர்ஸ்ட். கார்பைட் ஃபேக்டரியில வந்து சின்ன சின்ன குண்டு பண்றதை காமிச்சோம்னா அவங்களுக்கு ஈஸியாவும் அப்படியாட்டுருவாங்க. ஆனா உள்ள போறதுக்கு நிறைய பர்மிஷன் வாங்கணும். அந்த இடம் சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை மாதிரி சொல்றீங்க? ஆமா, அப்படித்தான் இருக்கும். அது கார்பைட் ஃபேக்டரி எல்லாம் போனீங்கன்னா நார்மல் பாம்பு ஷெல் இருக்கு இல்லைங்களா, அதை நிறைய பண்ணுவாங்க. ஆக்சுவலா ஆட்டம் பாம்பு இப்போ எல்லாம் கிடையாது. பட் அந்த காலத்துல எப்படி பண்ணுவாங்கன்னா, இதேதான் யுரேனியம் தான் பேசிக்கலி. யுரேனியம் வந்து மாஸ் லெவல் எடுத்துக்குவாங்க. டிபெண்டிங் அப்பான் த சைஸ் எடுத்து மாஸ் லெவல் எடுத்துட்டு அதை வந்து ட்ரிகர் பண்ண யுரேனியம் ட்ரிகர் பண்ணாவே உங்களுக்கே தெரியும். உடனே அது வந்து அண்டர்கோஸ் லாட் ஆஃப் ஃபிஷன். யுரேனியம் உடஞ்சு 5-6 எலிமெண்டா மாறும். அது மாறுறப்ப இட் யூசஸ் சோ மச் ஆஃப் எனர்ஜி. அந்த எனர்ஜி வந்து it can propagate into thousands and thousands of miles. அது இருக்குது. டிபெண்டிங் அப்பான் த சைஸ். பெரிய சைஸ் போட்டலாம், ரொம்ப யுரேனியம் வந்து சின்னதா வெடிச்சாவே அவ்வளவு எனர்ஜி வரும். அதே போது ஒரு பெரிய காம்பாக்ட் வச்சு பண்ணோம்னா அது வந்து டூ மச்சா தான் இருக்கும். தேங்க்யூ சார். வேலம்மாள் மேடம் வாங்க பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். நான் கொஞ்சம் கடைசியில தான் வந்தேன் அம்மா பேச்சுக்கு. வெளியில ஒரு வேலையா போயிருந்தனால. ஆனா அது எப்பவும் போல இங்க எல்லாரும் பேசுனதை வச்சு அம்மா என்ன பேசியிருப்பாங்க, எப்படி பேசியிருப்பாங்க அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே வசந்திகா ரொம்ப சிறப்பு. நீங்க இன்னைக்கு திரும்ப அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க பாருங்க. அதுதான், ஏன்னா நிறைய சந்தேகங்கள் இன்னைக்கு நமக்கு வேற ஒண்ணு, நமக்கு வியாதியே இல்லாட்டாலும் இப்ப என்ன பண்றோம்னா வருஷத்துக்கு ஒரு தடவை போய் மெடிக்கல் செக்அப்னு ஒண்ணு பண்ணிடுறோம். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம பண்றோம். அப்ப பண்ணும்போது கட்டாயமா அவங்க வந்து இது ஸ்கேன் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. இது மாதிரி எல்லாம் எடுக்கும்போது இன்னைக்கு நீங்க சொன்ன சில செய்திகள் கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்கும், கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. அவ்வளவுதான். அதாவது ரொம்ப ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது, அது இது பண்ணிரும் அப்படின்னு. ஏன்னா எக்ஸ்ரே எடுக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சில டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க எப்படினாலும் கொஞ்சம் அது அஃபெக்ட் ஆகதாம்மா செய்யும் அடிக்கடி நம்ம எக்ஸ்ரே எடுத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி நம்ம அதே மாதிரி இந்த அப்டமன் ஸ்கேன் எல்லாம் தானே மெடிக்கல் செக்அப்ல லேடிஸ்க்கு எக்ஸ்பெஷலி செய்வாங்க. அப்புறம் மேமோகிராம் பண்றது, இதெல்லாம் செய்யும் போது நல்லதுதான். நீங்க சொன்ன மாதிரி எத்தனையோ பேருக்கு அந்த மாதிரி செக்அப் பண்ணும்போது கண்டுபிடிச்சு அவங்க பெட்டர் இல்லையா, அந்த நோயே எராடிகேட் பண்றது பெட்டர். ரேடியேஷன் கொஞ்சம் போகுது, அதை பார்த்தோன்னு சொன்னா நம்ம நோயை கண்டுபிடிக்க முடியாம போயிடும்னு சொன்னீங்க. ரொம்ப அழகா, அது நல்ல ஒரு விஷயம். அது பயந்துகிட்டேயும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு அந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் இதா இருந்தது. உண்மையிலே ரொம்ப நல்ல ஒரு டாக் மேடம். நீங்க எப்பவுமே எதை பேசினாலும் தெளிவாகவும் அறிவுபூர்வமாகவும் தான் பேசுவீங்க. அது இன்னைக்கு நீங்களே டாக் கொடுத்து நிறைய சந்தேகங்களை நீங்க நிவர்த்தி செஞ்சிருக்கீங்கன்னு தெரியுது. நன்றி அம்மா, நன்றி. சாருக்கும் நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ. முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி மேடம். ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இப்ப கொஞ்சம் தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். பட் இன்னும் கூட எனக்கெல்லாம் ஒன்றும் புரியலன்னு வச்சுங்களேன், வேற விஷயம். உங்களோட கெமிக்கல் நேம் தெரியாம படிச்சிருக்கோம் கொண்டிருக்கோம். பட் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது அந்த அளவுக்கு ஸ்ரீதர் சொல்ற மாதிரி ஓரளவுக்கு அவுட்லைன் ஒரு விஷயம் புரியுது. இன்டெப்தா வந்து ஒண்ணும் புரியல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த அவுட்லைன்லாம் நமக்கு புரியுதுன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இந்த டீடைல் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் கொண்டு போது அதுல என்ன டிஃபரன்ஸ், இந்த அந்த ஃபார்முலாலாம் நம்ம கெமிக்கல் படிச்சுதான் இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு தோணுது நமக்கு. மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு வெரி குட் ப்ரெசன்டேஷன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பல பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசிக்கா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணி மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இப்ப பல பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு வெரி குட் ப்ரெசன்டேஷன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பல பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஃபண்டமெண்டலா என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஆனா விஷயமா பயப்பட வேண்டாம். அமுதா மேடம் மேட்டெல்லாம் ஓவரா எக்ஸாகரேட் பண்ணி கற்பனை எல்லாம் பண்ண வேண்டாம் மேடம். மேடம் இந்த விஷயத்த என்கிட்ட காலையிலே சொல்லிட்டாங்க. நான் இன்னைக்கு சிடி ஸ்கேன் போயிட்டு வந்தேன் சார், இந்த மாதிரி ஆச்சு ஆயிட்டு. ஐயா இன்னைக்கு வந்தா இதை என்ன பேசுறாங்கன்னு நினைச்சா அதே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி எக்ஸாகரேட் பண்ணி எல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம் மேடம். அது இன்னும் இல்லை. இது சயின்ஸா பார்ப்போம். சார் அது ஒரு கற்பனைங்க அதிகப்படியான கற்பனைங்கிறத விட அந்த கற்பனை வேண்டாம். இது இப்படி அந்த கற்பனை வேண்டாம். எங்க உள்ள போகும்போது அப்படித்தானே நம்ம பாக்குறோம். அது நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாமே. இப்ப என்ன தப்பு இருக்கு? உள்ள போகும்போது அப்படி போனா எப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாக்குறதுல ஒண்ணும் இருக்காது. நம்ம இருந்தா தானே தெரியும்போது. அததான் சார் நான் நினைக்கிறேன். உணர்வு மட்டும் உள்ளுக்குள்ளார இருந்தா என்ன ஆகும்ங்கிறது நம்ம நினைச்சு பாக்குறோம். இருந்தாதான் நீங்க அங்க போக மாட்டீங்களா? இல்ல அதாவது சார் நம்ம இதுல சொல்லுவாங்க, கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றவங்க பார்த்தது இல்ல, பார்த்தவங்க சொல்றது இல்ல. ஏன்னா சொல்றதுக்கு அவங்க இருக்கிறது இல்ல அப்படிங்கிறது ஒரு இது சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர்னு நம்ம அதை ஒரு கற்பனை பண்ணி இது இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாக்குறதுல என்ன சார் இருக்கு? அது ஒரு ஆனந்தம் தானே. தவறே கிடையாது. ரொம்ப மகிழ்ச்சி மேடம். ஓகே, ஒரு நல்ல பார்ட்டிசிபேஷனும் கூட. எல்லாரும் நல்ல பார்ட்டிசிபேஷன் கொடுத்தீங்க. ஒரு நல்ல எல்லாருமே அந்த கேள்விகள் கேட்டதுல இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு கொஞ்சம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீதர் சாருக்கும் ஒரு நன்றி. அப்பப்போ சார் சயின்டிபிக் இதெல்லாம் கொடுத்துறாரு. கெமிக்கல் பிசிக்ஸ் வந்ததுனாவே சாரை கூட்டுற வேண்டியதான், விடக்கூடாதுன்ற மாதிரி இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது சார். இதையெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை நம்ம இன்னும் கூட அதிகமா நம்ம தெரிஞ்சு வச்சிருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஆசை ஒண்ணு வருது பாருங்க. ஏன் மேடம் இன்னும் அதிகமா தெரிஞ்சுட்டு இன்னும் பயப்படுறதுக்கா? பயம் இல்ல நல்லதா, இன்னும் கொஞ்சம் புரிதலுக்கு தான். புரிதல் பண்ணி அம்மாவே ஒரு வீடியோ போட்டுருவாங்க. ஆமா, அவ்வளவுதான். அமுதா மேடம், உங்களை பார்த்தா நாங்க என்ன நினைக்கிறோம், இன்னும் கொஞ்சம் தமிழ் படிச்சிருக்கலாமோன்னு தோணுதுன்னு நினைக்கிறோம். எல்லாருக்கும் அதுதான். ஒருத்தர் பேசுறத பத்தி நமக்கு இன்னும் ஒரு அவ்வளவுதான். அத பத்தி ஒண்ணுமே இல்ல. இல்லை இல்ல. ஆமா, நமக்கு குறைந்தபட்சம் இந்த அமைப்பு மூலமா இவ்வளவு விஷயங்கள் தெரிய வருதே நமக்கு மகிழ்ச்சியா இருக்குது. அவ்வளவுதான். இதுல நம்ம எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு எக்ஸ்பர்ட் இருக்கிறப்ப நம்ம ஷேரிங்ன்றது நமக்கு எவ்வளவு கிடைக்குது. அதுதான் மிகப்பெரிய செய்தி. மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மேடம், தேங்க்யூ மேடம். ஸ்ரீதர் சாருக்கு ஸ்பெஷல் நன்றி சார். தேங்க்யூ ரொம்ப. நிறைய இது மறந்துச்சு. ஏன்னா இது படிச்சு எத்தனை வருஷம் மெனி டெக்கேட்ஸ் எல்லாம் மறந்துருச்சு. நிறைய சொல்றீங்க. இல்ல ஃபண்டமெண்டல் ஞாபகம் இருக்கும், பட் ரொம்ப டீடைல்ஸ் எல்லாம் மறந்து போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரேடியேஷன் நிறைய இருக்குது ரேடியேஷன் கெமிஸ்ட்ரியில, பட் பாதி இது மறந்தாச்சு. சார் கெமிஸ்ட்ரி படிச்சு டாக்டரேட் எடுத்து இவ்வளவுக்கு மறந்துச்சுன்றாரு. நாங்கெல்லாம் ஸ்கூல் லெவல்லயே கெமிஸ்ட்ரி படிச்சதோட சரி, எங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கு பாருங்க. இன்ட்ரெஸ்ட் நமக்கெல்லாம் ஹெட்டிங் ஞாபகம் இருந்தாலே பெரிய விஷயம் சார். இல்ல என்னது அதே லைன் இருந்ததுனால கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. பாலிமர் கெமிஸ்ட்ரியிலே இருந்ததுனால கொஞ்சம் அட்லீஸ்ட் மறக்கல. மகிழ்ச்சி. நன்றி சார். இன்னொன்னு என்னன்னா, அதாவது இந்த